உயிருறவே உருக்குலைக்காது என்னை. அத்தியாயம் 16. வாழ்க்கை ஏட்டின் பக்கங்கள் தான் எத்தனை விசித்திரம் கொண்டது. இன்றைய நாள் போல் பேரானந்தம் கொண்ட நாள் எதுவும் இல்லை என்று எண்ணிக்கொண்டே இருக்கும் வகையில் நாளின் முடிவில் மறக்க முடியாத அடிகள் விழும். எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டும் தருவதில்லை, அதே போல் எப்பொழுதும் துன்பத்தை மட்டும் தருவதில்லை வாழ்க்கை. பகலும் இரவும் போல, சூரியனும் சந்திரனும் போல எல்லாமே கலந்து செல்வதுதானே வாழ்க்கை. அதே போலதான் சித்து மற்றும் ஆதுவின் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. என்னதான் பகலில் ஷர்மிளாவின் தொல்லை அலுவலகத்தில் கிடைத்தாலும் வீட்டிற்கு வரும் பொழுது அவன் அவளை பார்க்கும் போது கிடைக்கும் பேரானந்தம், அந்த நாளில் அவன் பட்ட எரிச்சல்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகி முகத்தில் தோன்றும் அந்த புன்னகை தவம் இருந்தாலும் கிடைக்காது அவனுக்கு. நாட்கள் அதன் போக்கில் உதிர்ந்தோடின. சிதேஷை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு சீக்கிரம் செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்து முடித்து தூக்கி எறிய வேண்டும் என்பதை குறிக்கோள் என அவன் வேக வேகமாய் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். இதற்கிடையில் ஆது இல்லாதது வேறு அவனின் வேலை பழுவை அதிகரித்தது என்றால் ஸ்வேதா இல்லாதது வேறு கூடுதல் வேலையை கொடுத்தது. ஏனென்று அவன் ஷாலினியை கூப்பிட்டு விசாரித்த போது அவள் வேலையிலிருந்து நின்றுவிட்டாள், சென்னைக்கே சென்று அவள் தாய் தந்தையுடன் இருக்கிறாள் என்ற தகவல் கிடைக்க அவனுக்கு அது ஒருவித நிம்மதி பெருமூச்சை தான் தந்தது. ஒரு தொல்லையிலிருந்து விடுதலை, ஆனால் இன்னொரு இம்சை கிட்ட சிக்கிக் கொண்டேனே என அவன் மனம் நொந்துதான் போனது. என்று அவள் சென்னைக்கு சென்றாள் என்ற கேள்விக்கு பதிலாக அவன் அவளை கடைசியாக சந்தித்த தினத்தன்றுதான் அவள் வேலைக்கு ராஜினாமா கடிதத்தை அளித்துவிட்டு சென்னைக்கு செல்வதாக கூறி விடுதியையும் காலி செய்துவிட்டு சென்றது தெரிய வந்தது. அதற்கு மேல் அவளை பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் தன் வேலையில் கவனமானான். அவளை பற்றி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விசாரித்திருக்க வேண்டுமோ? விசாரித்திருந்தால் பின்னாளில் வரும் பேராபத்தை தடுத்திருக்கலாமோ? ஆதுவிடம் அவன் ஸ்வேதாவை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அதே போல் ஷர்மிளா தான் தற்பொழுதைய நிர்வாகி என்றும் தெரியப்படுத்தவில்லை. தேவையில்லாத பயத்தை அவளிடம் ஏற்படுத்த அவன் விரும்பவில்லை. வேலை அதிகம் என்பதை மட்டும் தெரிவித்திருந்தான். ஆதுவிற்கு தற்பொழுது 9வது மாதம் நடைபெற்று கொண்டிருப்பதால் அவளுக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் மட்டுமே சுற்றி இருக்குமாறு பார்த்து கொண்டான். அதனால் தேவையற்ற விஷயங்களை அவளிடமிருந்து மறைத்து விட்டான். விடுமுறை நாட்களில் கூட அவன் விடுப்பெடுக்காதவாறு அவனை வேலையில் மூழ்கடிக்க செய்தாள் ஷர்மிளா. அவனும் சளைக்காமல் வேலை செய்தான். ஏனெனில் ஆதுவின் பிரசவத்திற்கு முன் இந்த வேலையை முடித்து கொடுத்துவிட்டு இங்கிருந்து நீங்கிவிட வேண்டும் என்பதை அவன் எண்ணம். அதனால் அவளை மருத்துவமனை அழைத்து செல்வது, அவளுக்கு தேவையானவற்றை செய்வது எல்லாம் பங்கஜ மாமிதான். தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்த அவளுக்கு மற்றொரு தாய் தந்தையாய் ஆகி போனார்கள் பங்கஜ மாமியும் சுந்தர மாமாவும். சித்துவிற்கு இந்த விஷயம் பெரிய ஆறுதல் தந்தது. நாட்கள் அதன் போக்கில் செல்ல பங்கஜ மாமியின் மனதில் ஆதுவிற்கு வளைகாப்பு விழா நடத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. பெற்ற பெண்ணிற்கும் வீட்டிற்கு வந்த மருமகளுக்கும் வளைகாப்பு செய்து பார்க்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லையே. பிராத மகளான ஆதுவிற்கு செய்து பார்க்க அந்த தாய் தந்தையுள்ளம் விளைந்தது. அவர்கள் பெற்ற பிள்ளைகளை நினைத்து அவர் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவர்கள் பிள்ளைகள் அவருக்கென்று கொடுத்துவிட்டு சென்றது. இந்த கண்ணீரை தானே பங்கஜ மாமிக்கும் சுந்தர மாமாவிற்கும் 2 மகன்கள், ஒரு பெண் குழந்தை. வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இருவரும். பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்தனர். அவர்களது வளர்ப்பில் ஒருவர் கூட குறை கூறாத வகையில் பிள்ளைகளை வளர்த்தனர். பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்ந்த பின்னர் வெளிநாட்டு மோகம் அவர்களை ஆட்டுவிக்க சுதந்திரமாக பறக்க ஆசைப்பட்டு தங்களது தொழிலை வெளிநாட்டில் நிறுவிக்கொண்டனர். தேசம் கடந்த பிரிவு கொஞ்சம் கொஞ்சமாக நிரந்தர பிரிவாய் மாறியது. பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் அவர்களுக்கு தேவையானவற்றை பார்த்து பார்த்து செய்வது பாசத்தினால் என்றாலும் பின்னாளில் தங்களது வயது முதிர்ந்த காலத்தில் தங்களையும் பார்த்து பார்த்து கவனிப்பர் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதும் கூட சரிதான். இதில் தவறு எதுமில்லையே. தன் உதிரத்தில் உதிர்த்தவளுக்கு உறுதுணையாய் இருந்து அவர்களின் வளர்ச்சிக்கு ஏணி படிகளாய் அமைந்து தன் வாழ்வையே அர்ப்பணிக்கும் பெற்றோருக்கு நாம் செய்யும் நன்றி கடன் கடைசி காலத்தில் அவர்களுக்கு பெற்றோராய் இருந்து கவனித்துக் கொள்வதுதான். இதனை அடியோடு மறந்துவிட்டனர் அவர்களின் பிள்ளைகள். அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி தங்களின் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் இரத்தம் சுண்டிய தருணத்தில் கைவிட்டுவிட்டு சென்று விட்டனர்.
அனைவருமே வேறு வேறு நாட்டில் வசிக்கிறார்கள். அங்கேயே திருமணமும் முடித்துவிட்டு பிள்ளை குழந்தைகளோடு செல்வ வசதிகளோடு இருக்கிறார்கள். மாசத்திற்கு ஒரு அழைப்பு, வருடத்திற்கு ஒரு முறை நேரில் பார்ப்பது எல்லாம் மெல்ல மெல்ல குறைந்து இப்பொழுது அவர்களது தொடர்பே இல்லாமல் இருக்கிறார்கள். கடைசி காலத்தில் கணவன் மனைவிக்கு ஆறுதல், மனைவி கணவனுக்கு ஆதரவு என்ற கூற்றிற்கு உதாரணமாக பங்கஜ மாமியும் சுந்தர மாமாவும் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு பெறாத பிள்ளைகள் வந்து சேர்ந்த சிதேஷையும் ஆதர்ஷினியையும் மனமு வந்து ஏற்றுக்கொண்டனர். இருவரும் தாய் தந்தையற்று இருப்பவர்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் என்பது வரைக்குமே அவர்களுக்கு தெரியும். புதிதாய் வரவிருக்கும் மொட்டிற்காக தாத்தா பாட்டியாய் தாங்கள் வரவேற்பு விழா வைக்க வேண்டும் என ஆசை கொண்டு அதனை செயல்படுத்த திட்டம் வகுத்தனர். இன்று எப்படியும் இதை பற்றி சிதேஷிடம் பேசிவிட வேண்டும் என இரவு வெகு நேரம் ஆகியும் சித்து வீட்டிலேயே தங்கியிருந்தனர். இவர்கள் இவ்வளவு நேரம் ஆகியும் வீடு செல்லாமல் இருப்பதை கண்ட அது மாமியிடம், மாமி நீங்க போய் தூங்குங்க, சித்து இப்ப வர நேரம்தான், நான் சாப்பாடு பரிமாறிக்கிறேன் என கூற, மாமியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ போய் செத்த நேரம் அமைதியா உட்கார், சித்து கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் காத்துண்டு இருக்கோம் என அவர் அவளிடம் கூறினார். என்ன மாமி பேசணும், என்ன விஷயம், என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா என அவள் ஏக்கமாய் கேட்க, இதெல்லாம் பெரியவா பேச வேண்டிய விஷயம், உனக்கு எதுக்கு, நீ அந்த மருந்தெல்லாம் குடிச்சியா என அவர் அவளிடம் காய்ந்தபடி பேசினாலும் அதில் அவள் மீது கொண்ட முழு அக்கறை மட்டுமே தெரிந்தது. ஆதுவும் மாமியும் எப்பவும் எதிரும் புதிரும் தான். ஆனால் இருவருக்குள்ளும் இருக்கும் பாசம் தாய் மகளை ஒத்தது. அவளிடம் இப்படி கண்டிப்புடன் சொன்னால்தான் ஒழுங்காக சாப்பிடுவாள், மருந்து மாத்திரைகளை எல்லாம் உட்கொள்ளுவாள். அது தெரிந்துதான் மாமி அவளிடம் காட்டம் காட்டுவது. ரொம்ப தான் பண்ணாதீங்க, நீங்க சொல்லலன்னா போங்க, நான் மாமா கிட்ட கேட்கிறேன் என முகவாயை தோளில் இடித்து காட்டியவள் மாமாவின் அருகில் சென்று அவர் கையை பிடித்து கொண்டு, மாமா மாமா என்ன விஷயம், நீங்களாவது சொல்லுங்களேன் என செல்லம் கொஞ்சம், அது வந்துடா என அவர் ஆரம்பிக்க மாமியின் முறைப்பில் கப்சி பெஞ்சு வாயை மூடிக்கொண்டார். மாமி நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்ற மாமாவையும் விட மாட்டேங்கிறீங்களா, இருங்க இருங்க உங்களை பார்த்துக்கிறேன் என சிலுப்பிக் கொண்டே சொன்னவள் சட்டென்று எழும் நேரம் அவள் வயிறு இழுத்து பிடித்து கொள்ள, அம்மா என வயிற்றை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள். அவள் கத்தியுடன் அது என மாமாவும் மாமியும் அலறிக்கொண்டு அவள் அருகில், அது என்னாச்சு, எங்க வலிக்குது என பதற்றத்துடன் கேட்க, அவளோ வயிறு பிடிச்சு மாமி என வலியுடன் கூற, அவரோ பதறி, வயிற்றுல குழந்தை இருக்கேன்னு நோக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா, எந்திரிக்கும் போது கவனமா இருக்கணும்னு தெரியாது மண்டு என படபடவென பொறிந்து திட்டியவரின் வார்த்தையில் அவளின் மீதுள்ள அக்கறையும் பாசமும் தான் தெரிந்தது. கைத்தாங்களாக அவளை அழைத்து வந்து படுக்க வைத்தவர் மெல்ல அவளின் வயிற்றை வருடிக்கொண்டே அவளின் வலியை போக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவரின் அந்த வருடலில் அவளின் வலி சற்று மட்டுப்பட ஆரம்பித்தது. மெதுவாக அவளின் கைகளை அவர் பிடித்துவிட, மாமா அவளின் கால்களை பற்றி பிடித்துவிட ஆரம்பித்தார். அவளோ பதறி, மாமா நீங்க போய் என் காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு விடுங்க மாமா என கூற, அவரோ என் பொண்ணுக்கு நான் செய்யறேன், நீ எதுக்கு இப்படி சங்கடப்பட, அமைதியா படு, எனக்கு இதுலலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு என மாமியை பார்த்து கொண்டே கூற, மாமி அங்கே காளி அவதாரம் எடுத்து கொண்டிருந்தார். இருவரின் செய்கைகளையும் பார்த்த அது மனம் விட்டு சிரித்து கொண்டிருந்தாள். அந்நேரம் உள்ளே நுழைந்த சிதேஷ் வரவேற்றது ஆதர்ஷினியின் மனம் விட்டு சிரிக்கும் சிரிப்புதான். ஒரு நொடி அவனால் அங்கும் இங்கும் விழிகளை அகற்ற முடியவில்லை. எத்தனை நாள் ஆயிற்று அவளின் இந்த வகையான சிரிப்பை கண்டு. நண்பனாக அவளின் இந்த சிரிப்பு நிலைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவனாக இந்த சிரிப்பை அவள் வாழ்நாள் முழுவதும் தர வேண்டும் என்றுதானே அவன் திண்ணம். சிறிது நேரம் நின்று ரசித்தவன் உள்ளே சென்று, என்ன அது இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா, அப்ப கண்டிப்பா மாமா பல்பு வாங்கியிருப்பாரு மாமி கிட்ட, என்ன மாமா கரெக்டா என கிண்டல் அடிக்க, அட போடா படவா, எனக்கு உங்க மாமி கிட்ட பல்பு வாங்குறது என்ன புதுசா, வாங்கி வாங்கி எப்படி பிரகாசமா இருக்கேன் பாரு என அவரும் சலைக்காமல் கிண்டல் அடித்து கொண்டிருந்தார். சிது நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என மாமி அவனை விரட்ட, ஆது பக்கம் திரும்பி என்ன விஷயம் என ஜாடையாய் கேட்க, அவளோ எனக்கும் ஒன்றும் தெரியாது என செய்கையில் சொன்னால். இவர்களின் ஜாடை மொழிகளை கவனித்த மாமியோ, என்ன அங்க ஜாடை பேசிட்டு இருக்க, போ முதலில் கை காலெல்லாம் அலம்பிட்டு வா என சித்துவிடம் சொன்னவர் ஆதுவிடம் திரும்பி,
நீ என்ன அப்படியே படுத்துட்டே இருக்க போறியா? எழுந்து கொஞ்சமாச்சும் நடந்தாதான் பிள்ளைக்கு நல்லது. எழுந்து வா என கட்டளையிட்டவர் மாமாவிடம். என்ன மசன்னு வாயை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கே, வாங்கோ அவனுக்கு போஜனம் பரிமாற வேண்டாமா என அடுக்கடுக்காய் கட்டளையிட்டவரின் கத்தலில் ஆளாளுக்கு ஒரு திசையை நோக்கி ஓடினர். சிறிது நேரம் கழித்து அனைவரும் உணவு மேஜையில் அமர மாமி மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். சித்துக்கண்ணா, ஆதர்ஷினிக்கு இப்போ 9வது மாசம் நடக்குது. தலைப்பிரசவம் வேறு. இந்த சமயத்தில் அவளுக்கு வளகாப்பு பண்ணணும்டா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் மாமாவும் சேர்ந்து நல்ல நாள் கிழமை எல்லாம் பார்த்துட்டோம். நீ சரின்னு சொன்னா உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம் என சொல்ல இருவரும் சந்தோஷத்திற்கு பதிலாக அதிர்ச்சிதான் அடைந்தனர். தண்ணீர் குடித்து கொண்டிருந்த ஆதவிற்கு புறையே ஏறிவிட்டது. இது மாதிரி ஒரு விஷயத்தை அவள் யோசித்து கூட பார்த்ததில்லை. அது மட்டுமல்ல, இந்த விசேஷம் எல்லாம் தேவையில்லாத ஒன்று அவளை பொறுத்தவரை. அதனால் வந்த அதிர்ச்சியே என்ன ஓட்டங்கள் அவளுக்கு எங்கெங்கோ சென்றது. இவ்வளவு நேரம் இருந்த அந்த இலகுத்தன்மை நீங்கி ஒருவித இறுக்கம் குடிக்கொண்டு விட்டது. முகம் முழுவதும் வேதனை சூழ அமர்ந்திருந்தாள். அருகில் அமர்ந்திருந்த மாமியோ, ஏண்டி மெதுவா கூடிய பாரு எப்படி பொறையேறுது என அவள் தலையை தட்டி கொண்டே சொல்ல, அவளோ அவர் சொல்வதை கவனிக்காமல் கலக்கத்துடன் சிதேஷை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அந்நேரம் அவனும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். இப்படி ஒரு விஷயம் அவனும் யோசிக்கவில்லை. எப்படி இதை மறந்து போனேன் என அவனையே அவன் நொந்து கொண்டான். அது கலக்கமாக அவனை பார்க்க அவனோ நான் இருக்கிறேன் என்று சொல்லும் விதமாக கண்களை மூடித்திருந்தான். மாமியின் பக்கம் திரும்பி, சரி மாமி, செஞ்சிடலாம். எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே செய்கிறேன். கூட இருந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என அவன் மாமியிடம் கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் சித்து என ஆதுவின் அழைப்பு அவன் பேச்சை தடுத்து நிறுத்தியது. அவன் என்னவென்று கேட்கும் முன் மாமி, என்ன சித்துக்கு இப்போ என்ன எவ்வளோ முக்கியமாக பேசிட்டு இருக்கோம், நீ அமைதியாக மனையில் வந்து உட்காரும் வேலையை மட்டும் பாரு என அதட்டிய அதட்டலில் அவள் மேலே பேச வாய்ப்பில்லாமல் போனது. ஒரு சுபயோக சுபதினத்தில் வளைகாப்பு விழா கோலாகலமாக அரங்கேறியது. அக்கம் பக்கம் உள்ளோரெல்லாம் குழுமி ஆதுவிற்கு வளையல் அணிவித்து விழாவை சிறப்பித்து கொண்டிருந்தனர். அந்நேரம் அவளுடைய வளைகாப்பு விழாவிற்கு வருகை தந்திருந்தாள் ஷர்மிளா. அவளை யாரும் அழைக்கவில்லை. சித்துவிற்கே இது அதிர்ச்சி. எப்படி தெரிந்தது என்று அதுவும் அவளை எதிர்பார்க்கவில்லை. கடைசியாக மருத்துவமனையில் பார்த்தது அவள் ஊருக்கே சென்று விட்டாள் என்றுதான் நினைத்தாள். இப்படி அதுவும் விழாவிற்கு வருவாள் என்று நினைக்கவில்லை. இங்கு என்ன பிரச்சனை பண்ண போறாளோ என்ற பயம்தான் அவளுக்கு. எல்லோரும் அவளை யார் என்ற கேள்வியோடு நோக்க அவளோ தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். நான் சித்தேஷோட ரொம்ப நெருங்கிய உறவு. அவன் வீட்டில் ஒரு விசேஷம் என்றால் நான் வராமல் எப்படி? அதான் சென்னையிலிருந்து உடனே கிளம்பி வந்துட்டேன். கொடுங்க, வலையில நானும் போட்டு விடுறேன் என மாமியிடம் கேட்க அவரும் சரிம்மா இந்த போட்டு விடு என கூறி வளையல்களை தந்தார். அவளும் இன்முகத்துடனே வாங்கி அதை அணிவித்து சந்தனம் குங்குமம் எல்லாம் பூசிவிட்டு கடைசியாக உன் தாலி காட்ட ஆதர்ஷினி, அதிலும் பொட்டு வைத்து விடுறேன். சித்தேஷ் குடும்ப வழக்கப்படி அதிலும் வைக்கணும் என கூற அதிர்ந்து விட்டனர் சித்தேஷும் ஆதர்ஷினியும். என்ன சொல்லி மறுக்க தெரியவில்லை இருவருக்கும். காட்டக்கூடிய விஷயமா அது? அனைவரும் வேறு எடுத்து காட்ட சொல்லி அவளை வற்புறுத்த கலங்கிய கண்களுடன் அவள் தாலி கொடியை எடுத்து காட்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர். அதில் தாலி இல்லை, வெறும் செயின் மட்டும்தான் இருந்தது. சுற்றி இருந்தவர்களுக்கு அதிர்ச்சி என்றால் மாமாவிற்கும் மாமிக்கும் பேரதிர்ச்சி. மாமி ஒரு கட்டத்தில் இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே அதிர்ச்சியில் அவ்விடத்திலேயே மயங்கி சரிந்தார். மனிதத்தின் நம்பிக்கை குலையும் நேரம், மனிதத்தின் நம்பிக்கை குலையும் இயல்பே. பலமுறை எச்சரித்தும் பலமுறை முயன்றும் இயல்பை தொலைத்து விட்டேன் அன்பே. என்ன சொல்லி புரிய வைப்பேன் உனக்கு? என் இயல்பை தொலைத்ததை உன்னால் தான் என்று. அத்தியாயம் 17. பெங்களூரில் அந்த பிரபலமான மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவின் அரைவாசலில் கதிகலங்கி போய் நின்றிருந்தான் சித்தேஷ் ஹரிஹரன். தங்களை பிள்ளைகள் போன்று தாங்கிய இரு உயிர்களில் ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதற்கு முழு காரணமும் தாங்கள் தான் என்ற குற்ற உணர்வு அவனை நிலை கொள்ள செய்யவில்லை. அவன் ஒரு பக்கம் அப்படியென்றால் மற்றொரு பக்கம் நிறைமாத வயிற்றோடு தன்னால் தான் எல்லா தவறும் நிகழ்கிறது. தன் மீது அன்பு செலுத்துபவர்கள் எல்லாம் இன்பமாய் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, துன்பத்தோடு மட்டும் அளிக்கும் தன் வாழ்க்கையை எண்ணி ஆதர்ஷினி ஒரு பக்கம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். உள்ளே படுத்திருக்கும் அந்த உயிரின் சரிபாதியை பற்றி கேட்கவே வேண்டாம். நிலை குலைந்து சிதைந்து போய்விட்டது. திருமணமான நாளிலிருந்து இன்று வரை ஒரு நொடி கூட அவரை விட்டு அந்த உயிர் பிரிந்ததில்லை.
பிள்ளைகள் கூட பெற்றவர்கள் வேண்டாம் என்று சென்றுவிட்ட பின்னர் யார் வேணுமானாலும் என்னை விட்டு போகலாம், ஆனால் எனக்கு துணையாக நான் கட்டின மனைவி இருக்கிறாள் என மார்த்தொட்டி கொண்ட சுந்தரமாமா நடந்த அதிர்ச்சியில் அவர் மனைவியை விட்டு மட்டுமல்ல இந்த உலகத்தையே தவிக்க விட்டு செல்லும் அளவிற்கு மரண வாசலை தொட்டு கொண்டிருக்கிறாரே. சித்துவிடம் பங்கஜ மாமியும் சுந்தரமாமாவும் ஆதோவிற்கு வளைகாப்பு விழா நடத்த வேண்டும் என்று கூறியதும் சரி நடத்திவிடலாம் என சிதேஷ் சொன்னதும் அதிர்ந்தது என்னவோ ஆதர்ஷினிதான். ஆனால் மனம் கொள்ளா மகிழ்ச்சி கொண்டது மாமாவும் மாமியும் தானே. அதுவும் சுந்தர மாமாவிற்கு சற்று கூடுதல் மகிழ்ச்சி தான். ஏனெனில் பங்கஜ மாமி தங்களின் மகளுக்கும் மருமகளுக்கும் வளைகாப்பு செய்ய கொடுப்பனை இல்லை என எத்தனை தடவை வேதனைப்பட்டு அவரிடம் கதறி இருக்கிறார் என்பது அவர் மட்டுமே அறிந்த ஒன்றாயிற்றே. அதனாலேயே ஆதுவின் வளைகாப்பை விமர்சையாக செய்ய வேண்டும் என எண்ணம் கொண்டார். முழு மகிழ்ச்சியுடனேயே மாமாவும் மாமியும் வளைகாப்பிற்கான ஏற்பாடுகளை செய்தனர். ஆனால் ஆதுவிற்கு தான் மனம் நிலையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது. அன்று இரவே சித்துவிடம் தனிமையில், சித்து, மாமா மாமி தான் புரியாமல் பண்றாங்கன்னா நீயும் சரின்னு சொல்றியே, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை சித்து என அவள் ஆதங்கத்தை கொட்ட, ஏன் ஆது எதுக்காக வளைகாப்பு வேணாம்னு சொல்ற? இது நமக்கு முதல் குழந்தைக்கு வளைகாப்பு பண்ணுவது தானே நியாயம். இன்ஃபேக்ட் இது நானே யோசிச்சு எல்லா ஏற்பாடும் செய்திருக்கணும். ஒர்க் டென்ஷன்லாம் மறந்துட்டேன். நல்ல வேளைய மாமாவும் மாமியும் இதை எனக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க. நீ வேண்டாம்னு சொல்லும் அளவிற்கு இதில் ஒண்ணுமே இல்லை. சொல்வதை கேளாதோ, நல்லபடியா வளைகாப்புக்கு ரெடியாக நான் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறேனே என அவளை தோல் வளைவில் வைத்து கொண்டே அவன் கூற, அவளோ இன்னும் தெளிவு பெறாமல், இல்லை சிது, நான் என்ன சொல்ல வரேனா என ஆது கலக்கத்துடன் ஏதோ கூற தொடங்கியவளை, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ இந்த வளைகாப்பை சந்தோஷமா ஏத்துக்கோ. நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். நம்ம பாப்பாவும் சந்தோஷமா பிறக்கும் என பூரிப்புடன் சொல்பவனிடம் அவளின் மனக்கு சுணக்கத்தை சொல்ல விருப்பமில்லை. அவள் ஒருத்திக்காக தானே அவன் வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தான் வளைகாப்பு செய்து கொள்வதில் தான் சந்தோஷம் என்றால் அதை நிச்சயம் தான் செய்து கொள்வதில் தனக்கும் சந்தோஷம்தான் என்ற மனநிலையோடு அவளும் விழாவிற்கு சம்மதித்தாள். இன்னும் 3 நாட்களில் விழா என்னும் நிலையில் சிதேஷ் விழாவிற்கு தேவையான அனைத்தும் மாமாவிடமும் மாமியிடமும் ஒப்படைத்துவிட்டு அலுவலகம் சென்றான். அவனால் விழா ஏற்பாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை. அலுவலக வேலை அவனை நெருக்கியது. தேவையான பணத்தை அவர்களிடம் கொடுத்து அனைத்தையும் பார்த்து கொள்ள செய்தான். புடவை, வளையல், அக்கம் பக்கத்தினரை அழைத்தாள். உணவு என அனைத்தையும் மாமாவும் மாமியுமே பார்த்து கொண்டனர். அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாத ஏக்கத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டனர். நாளை விழா என்ற நிலையில் சிதேஷ் நாளை விடுப்பு வேண்டி ஷர்மிளாவிற்கு மெயில் அனுப்பிவிட்டு அவளின் பதிலிற்காக காத்து கொண்டிருந்தான். அவளோ பதில் அனுப்புவதற்கு பதில் அவனை உள்ளே வர சொன்னாள். அவள் அவனை வர சொன்னதும் ச என எரிச்சலுடனே அவளை சந்திக்க சென்றான். மே கமின் என எரிச்சலுடன் அவளின் அறை கதவை தட்டி அனுமதி கேட்க அவனின் எரிச்சல் கூட அவளுக்கு அத்துணை இன்பமாய் இருந்தது. எஸ் கமன் என அவனை உள்ளே வர அனுமதித்தாள். வந்தவண்ணேரே, எனக்கு நாளை லீவு வேணும், என்னோட ஒய்ஃபை செக்கப் கூட்டிட்டு போகணும் என அவளை பார்க்காமல் எங்கோ பார்த்தபடி கேட்க அவளோ, ஏன் ஹரி, நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என கூறி அவனை நக்கல் அடித்தாள். அவள் கூற்றின் பொருள் உணர்ந்தவனுக்கு கோபம் கொப்பளிக்க, ஏய் என கர்ஜிக்க அவளோ அவனின் ருத்ரத்தை அமர்த்தலாக பார்த்தபடியே அவன் அருகில் வந்து, என்ன ஹரி, நான் தானே உன்னோட வைஃப், அதான் சொன்னேன், எதுக்கு எனக்கு செக்அப்னு, அதுக்கு எதுக்கு கோபப்படுற என அவனை மேலும் மேலும் வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள். அவன் பொறுமை காற்றில் பறக்க அவளின் கழுத்தை பிடித்து நெருக்கி பிடித்து சுவற்றில் சாய்த்து நெருக்க வைத்தவன், இனி ஒரு தடவை இப்படி பேசின உன் உயிர் உடம்பில் தங்காது. என் மனைவினா அது ஆதர்ஷினி மட்டும்தான். என் ஆதுவோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அதுவும் நீ அவ கால் தூசிக்கு கூட பெறமாட்ட. அவளை பத்தி பேசின அவ்வளவுதான் ஜாக்கிரதை என அவளின் கழுத்திலிருந்து கையெடுத்து விரல் நீட்டி எச்சரித்து விட்டு அரை கதவை படாரென்று சாத்திவிட்டு வெளியேறினான். அவனின் கோபம் பற்றி அவள் அறியாததா? சிறு வயதிலிருந்து அவனுடன் வளர்ந்தவளாயிற்றே. ஆனால் அவன் கோபப்படுவது கூட ஆதர்ஷினிக்காக என்னும் போதுதான் அவளால் ஏற்று
ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹரி, நாளைக்கு அந்த அநாத கழுதைக்கு வளகாப்பு, அதுக்கு செக்கப் போறேன்னு என்கிட்டயே பொய் சொல்லிட்டு போறல. உன் ஒவ்வொரு அசைவும் எனக்கு அத்துப்படி. நாளைக்கு இருக்கு அவளுக்கு. ஊர் முன்னாடி உங்க 2 பேரையும் அவமானப்படுத்தல நான் ஷர்மிளா இல்ல என சொல்லும் அவனை வன்மத்துடன் பார்த்து கருவி கொண்டிருந்தாள் ஷர்மிளா. நாளை அவள் செய்ய போகும் சூழ்ச்சிக்கான திட்டத்தை இப்பொழுதே போடலானாள். மறுநாள் விடியல் அழகாய் விடிந்தது அனைவருக்கும். வளைகாப்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அனைவரும் வருகை புரிந்திருக்க பங்கஜ மாமி ஆதர்ஷினியை மனையில் அமர வைப்பதற்காக அழைத்து வர தேவலோக தேவதையை போல் இறங்கி வந்தவளை கண்ட சிதேஷ் இமைக்க மறந்தான். கருமை நிறத்தில் வெள்ளை நிறத்தில் நிலா தெரிவதுதான் அழகு. ஆனால் ஆகாய வண்ணத்தில் நிலாவிற்கே போட்டி போடும் அழகோடு பேரழகாக தெரிந்தால் அவனின் நிலா. ஆகாய வண்ண பட்டுப்புடவையில் தங்கச்சரிகைகள் இழைந்தோடு மயில் கழுத்து வண்ண நிற பார்டர் மேலும் அழகூட்ட தங்க நகைகள் அணிந்து வந்தவளின் முகம் தாய்மையின் பூரிப்பில் ஜொலி ஜொலிக்க சிதேஷின் கண் வஞ்சனை இல்லாமல் தன்னவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. அவன் காதல் மனம் சிறையில்லாமல் வானில் பறந்து கொண்டிருந்தது. அந்நேரம் அவளும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். பட்டு வேட்டி சட்டையில் ஆண்மையின் இலக்கணமாக திகழ்ந்தவனை கண்குளிர பார்த்து தன் மனதில் படம் பிடித்து வைத்து கொண்டாள். மனையில் அமர்ந்தும் வந்திருந்த பெண்கள் அனைவரும் ஒவ்வொருவராக அவளுக்கு சந்தனம் பூசி வளையல் பூட்டி நலங்கு வைக்க அனைத்தையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் சிதேஷ். நலங்கு பாட்டி யாராவது பாடுங்க என வந்திருந்த ஒரு பெண்மணி குரல் கொடுக்க மாமி பாட ஆரம்பித்தார். 3 மாதம் முடியும் வரையில் மசக்கையில் தானே அவள் முன்னும் பின்னும் ஓடி ஓடி வாந்தி எடுத்தாள். 4, 5, 6, 7 மாதம் முடிந்ததும் அவள் மசக்கை தெரிந்து வயிறு தெரிந்து நடையும் கலந்தனள். மேலும் கீழும் மூச்சு வாங்கி மெல்ல நடந்தனள். முட்டி உதைக்கும் பிள்ளைதனை வயிற்றில் சுமந்தனள் என மாமி பாடி முடிக்க அனைவரும் நலங்கு வைத்து வளையல் பூட்டி முடித்தனர். அடுத்து மாமியும் அவளுக்கு சிரிப்புடனே சந்தனத்தை அள்ளி எடுத்து பூசி நிறைய வளையல்கள் பூட்டி அவளின் புன்னகை முகத்தை ஆசை தீர பார்த்தவர் நெட்டி முறைத்து, என் கண்ணே பட்டிடும் போல இருக்காது, எல்லாரும் போன பின்ன முதலில் திருஷ்டி சுத்தி போடணும் என பூரிப்புடன் கூறியவர் அடுத்து சிதுவை நலங்கு வைக்க அழைத்தார். இவ்வளவு நேரம் எட்ட நெஞ்சு ரசித்தவன் இப்பொழுது அருகில் சென்று விட்டதை தொடர்ந்தான். பட்டு போல் சிவந்த கன்னங்களில் சந்தனத்தை எடுத்து பூசி அவளின் சிரிப்பொலிக்கு இணையாக கீர்த்தனம் பாடும் வளையல் அடிக்கிய கைகளில் வளையல் பூட்டி அழகு பார்த்தான். அனைவர் மனமும் முகமும் பூரிப்பில் திளைக்க அதை வேரோடு சாய்ப்பதற்காகவே வருகை புரிந்திருந்தாள் ஷர்மிளா. ஷர்மிளா உள்ளே நுழைந்ததும் அதிர்ந்து விட்டனர் சிதேஷும் ஆதர்ஷினியும். ஆதர்ஷினி பயந்தே விட்டாள். கடைசியாக அவளை மருத்துவமனையில் பார்த்தது. அதன் பின் அவள் சென்னைக்கு சென்று விட்டாள் என்றுதான் நினைத்தாள். இப்படி திடுமென அதுவும் விசேஷம் நடக்கும் தருவாயில் வருவாள் என அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. சிதேஷ் முகத்தை கலக்கத்துடன் அவள் பார்க்க அவனும் அந்நேரம் அவளை பார்த்து நான் இருக்கிறேன் என்னும் விதமாக கண்களை மூடி நம்பிக்கை கொடுத்தான். ஷர்மிளாவோ உள்ளே நுழைந்ததும் நேரே பங்கஜ மாமியிடம் சென்றவள், வணக்கம் மாமி, நான் ஷர்மிளா, சிதேஷோட தூரத்து உறவு. ஆதுக்கும் என்ன நல்லா தெரியும். அவளுக்கு விசேஷம் என்றால் நான் வராமல் இருப்பேனா? விசேஷம் கேள்விப்பட்டதும் உடனே ஓடி வந்துட்டேன். கொடுங்க, நானும் வளையல் போடுறேன் என அவள் தேன் ஒழுக பேச மாமியோ அதுக்கு என்ன, தாராளமா போடுமா இந்த வளையல் என அவள் கைகளில் வளையல்களை கொடுக்க வன்மத்துடன் ஆதுவின் அருகில் சென்றவள் அவளுக்கு சந்தனத்தை பூசி நலங்கு வைத்து வளையல் போட்ட ஆதுவுக்கு வியர்த்து வழிந்தது. கடைசியாக அவள், அது உன் தாலி எடுத்துக்காட்டு, அதிலும் குங்குமம் வைக்கணும், ஹரி வீட்டு வழக்கப்படி வளகாப்பப்போ அதிலும் வைப்போம், எடுத்துக்காட்டு என அவள் கூறியதும் அதிர்ந்து விட்டாள் ஆதர்ஷினி. அவள் தயங்கி தயங்கி அவளை பார்க்க அவளோ காட்டாதோ என ஊக்கப்படுத்த அவளுக்கோ வியர்த்து வழிந்தது. ஷர்மிளாவிற்கு தெரியும் அவர்கள் வாழும் வாழ்க்கை முறை எப்படியானது என்று. அதனாலேயே ஊரார் முன் அவளை அசிங்கப்படுத்த முடிவெடுத்து இப்படி சொன்னது. மாமி பாருங்களேன், இந்த ஆதுவை காட்ட மாட்டேங்கிறா என ஷர்மிளா மாமியிடம் குற்றப்பத்திரிகை வாசிக்க மாமியும் அதான் அவங்க குடும்ப வழக்கம்னு சொல்றாங்களே, அதுவும் எடுத்துக்காட்டி குங்குமம் வச்சுக்கோ என அவரும் அவளிடம் கூற அவள் தாலி கொடியின் மீது கை வைத்து வெளியில் எடுக்கும் முன் ஷர்மிளா வெளியில் எடுத்துக்காட்ட அதில் தாலி இல்லை, வெறும் சங்கிலி மட்டுமே இருந்தது. எல்லோரும் அதிர்ந்து பார்த்தனர் அவளை. கூட்டத்தில் அனைவரும் சலசலக்க ஷர்மிளாவே, என்ன அது தாலியை காணோம், என்ன இது லேட்டஸ்ட் ட்ரெண்டா
தாண்டா தாலி இல்லாமல் வாழ்ந்து குழந்தை உண்டாகி வளகாப்பு செய்வது என்னை நக்கல் அடித்தவள் சிதுபுரம் திரும்பி, என்ன ஹரி இது, நம்ம குடும்ப பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் என்ன, இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க என அவனையும் நக்கல் அடித்தாள். அவன் தான் ஆம்பளை அப்படி வாழலாம்னு சொன்னானா? உனக்கு எங்க போச்சு அறிவு? தாலி கட்டில குடும்பம் நடத்தி இருக்கணும். என்னத்த சொல்ல, அப்பா அம்மா கூட வளர்ந்திருந்தா ஒழுக்கமா வளர்த்திருப்பாங்க. அனாதிரியா ஆசிரமத்தில் வளர்ந்தவள் எப்படி ஒழுக்கமா இருப்ப? இப்படிதான் ஒழுக்கம் தவறி நடந்துப்ப. இன்னும் இங்க இருந்தா எனக்கு தான் அசிங்கம் என அவளை போதும் போதும் என்ற அளவிற்கு அசிங்கப்படுத்திவிட்டு வெளியேறினாள் ஷர்மிளா. அவள் கொளுத்தி போட்ட பொறி காட்டத்தீ போல் அந்த இடம் முழுவதும் பற்றி எறிந்தது. வந்த அனைவரும் அவளையும் அவனையும் தரைக்குறைவாக பேசிவிட்டு சென்றனர். கூடவே தங்களை இந்த மாதிரி ஒருத்தரின் விழாவிற்கு ஏன் அழைத்தாய் என மாமாவையும் மாமியையும் ஏசிவிட்டே சென்றனர். இது எதையும் உணரும் நிலையில் பங்கஜ மாமியும் சுந்தர மாமாவும் இல்லை. அவர்கள் உலகமே தலைகீழ் சுற்ற தொடங்கியது. அவர்களால் இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியவில்லை. தங்களின் பிள்ளைகள் போல் இருந்தவர்கள் இப்படி ஒழுக்கம் கேட்டவர்களாக இருப்பார்கள் என அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அதீத அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாமல் மாமி அந்த இடத்திலேயே மயங்கி சரிந்தார். அவர் மயங்கி சரிந்ததும் ஆதுவும் சித்துவும் அவர் அருகில் ஓடிவர சுந்தர மாமா அவர்களை கை நீட்டி வர வேண்டாம் என தடுத்தவர் மாமியை அவரே தூக்கி கொண்டு அவர் இல்லத்திற்கு சென்றார். அங்கே தண்ணீர் தெளித்து அவர் மயக்கத்தை தெளிய வைத்தவர் வந்து அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டார். மயக்கம் தெளிந்த மாமியும் மூளையில் அமர்ந்து கொண்டு அழுது கரைந்தார். சித்துவையும் ஆதுவையும் கேட்கவே வேண்டாம். இருவருமே அதீத சோகத்தில் மூழ்கிவிட்டனர். யாருக்கும் யாருமே ஆறுதல் சொல்லும் சூழல் அங்கு இல்லை. அவரவர் வேதனையில் அவரவர் மூழ்கி இருக்க திடீரென்று மாமி ஏனா என்ன ஆச்சு என அதிர்ந்து குரல் கொடுக்க அவரின் குரல் வேதனையில் மூழ்கியிருந்த ஆதுவின் காதலும் சிதுவின் காதலும் நன்றாக விழ இருவரும் பதறிக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு விரைந்தனர். அங்கு சென்று பார்த்ததும் தான் தெரிந்தது மாமா நெஞ்சு வழியில் நெஞ்சை பிடித்து கொண்டு மயங்கி விழுந்தது. நடந்த கலோபரத்தில் பலவீனமான அவர் இதயம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இயக்கத்தை நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தது. இதை பார்த்ததும் சிது அவசரமாக அவரை காரில் கிடத்தி காரை கிளப்ப பங்கஜ மாமியோ அவரின் தலையை தாங்கியபடியே அழுது கரைய ஆதிர்ச்சினி மற்றொரு பக்கம் வந்து ஏறிக்கொண்டாள். மருத்துவமனை நோக்கி கார் பறந்தது. வாழ்க்கையின் பயணத்தில் சில கேள்விகளுக்கு பதிலே தெரியக்கூடாது, சில உறவுகளுக்கு காரணமும் தெரியக்கூடாது. இரண்டுமே சுவாரஸ்யமானதுதான். அத்தியாயம் 18. மாமாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, உயிர் பிழைப்பதே கஷ்டம் என மருத்துவர்கள் கூறிய பின்பும் மாமியின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் இருந்த இடத்தில் அப்படியே சிலை போலவே உறைந்து அமர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் மனம் மட்டும் தன் துணையுடன் பேசிக்கொண்டுதான் இருந்தது. என்னை விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் என்னையும் கூடவே கூட்டிட்டு போய் விடுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் இங்கே இருந்து என்ன செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தில் திடமாய் அமர்ந்திருந்தார். அவரை பார்க்க பார்க்க சித்துவிற்கும் ஆதுவிற்கும் பயம் தொற்றிக் கொண்டது. எதிர்பார்ப்பில்லாத அன்பை தங்கள் மீது பொழிந்த உயிர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை அந்த இரு ஜீவன்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதை இப்படியே விடக்கூடாது என முடிவெடுத்த ஆது கண்களை துடைத்து கொண்டு ஒரு திடமான முடிவுடன் மாமா அனுமதிக்கப்பட்ட அறையை நோக்கி சென்றான். அங்கே வெறும் உடல் கூடு மட்டுமே இருக்க இன்னமும் உயிர் இருக்கிறது என்பதை குறிக்கும் மருத்துவ உபகரணங்களால் முழுவதும் போர்த்தப்பட்டு துவண்டு போய் படுத்திருந்த மாமாவின் நிலையை காண காண அவளின் குற்றுணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்தது. உள்ளே சென்று அவர் அருகில் அமர்ந்து அவர் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டு அவரின் கைகளில் தன் முகத்தை பொத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். அவள் சொன்ன முதல் வார்த்தையே அப்பா என்றுதான். அப்பா, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம் இல்லையா? ஏன்னா எனக்கு அப்பா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நீங்க என்ன உங்க பேராத பெண்ணா நினைக்கிறீங்க. அது எனக்கு தெரியும். உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நான் தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்க பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டாள்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பழையபடி எந்திரிச்சு வாங்க. உண்மை என்ன என்பதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்படியே உங்களுக்கு தண்டனை தரணும்னு தோணுச்சுன்னா அந்த தண்டனையை எனக்கு கொடுங்க. நீங்க அதை ஏத்துக்க வேண்டாம்.
ப்ளீஸ்ப்பா எந்திரிச்சு வாங்க, அம்மாவை பாருங்க, உங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, இப்போதான் என் மேலே இறக்கப்பட்டு இந்த வயசுல அப்பா அம்மா உறவு கொடுத்திருக்காருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை பொய்யாக்கிடாதீங்க என கதறி அழுத அவளின் கண்ணீர் அவரின் கைகளை முழுவதுமாக நினைத்தது. எவ்வளவு நேரம் அப்படி அழுது கொண்டிருந்தாலும் அவளுக்கே தெரியாது. அவள் அழைத்த அந்த அப்பா என்ற சொல் ஊசலாடி கொண்டிருந்த உயிரை மெல்ல உயிர்ப்பிக்க செய்ததுதான். துவண்டு கிடந்த அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க அவருக்கு ஆழ்மனம் விழித்து கொண்டது. நான் மகளாக நினைக்கும் என் மகள் நிச்சயமாக தவறு செய்திருக்க மாட்டாள் என அவரது ஆழ்மனம் அவரது உடலுக்கு கூற, அதுவரை அவரின் சொல் பேச்சு கேட்காத இதயம் இப்பொழுது அவருடைய ஆழ்மனம் சொல்வதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீரடைந்தது. அன்பு கொண்ட நெஞ்சத்தின் வார்த்தைக்கு தான் எத்தனை சக்தி! அவரிடம் பேசிவிட்டு வெளியில் வந்தவள் நேராக சென்றது மாமியிடம்தான். தன் நிறை மாத வயிற்றை பிடித்து கொண்டு அவரின் கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு அவர் இரு கைகளையும் பற்றி தன் முகத்தோடு அமர்த்தி கொண்டு அம்மா என்று அழுத்தமாக அழைக்க, அந்த ஒற்றை அழைப்பு அவ்வளவு நேரமாக அமர்ந்து கொண்டிருந்த மாமியின் சிலைக்கு உயிர் கொடுத்தது. மெல்ல விழியசைத்து அவளை காண அவளின் அமர்ந்திருக்கும் விதத்தை பார்த்த தாயுள்ளம் பதறத்தான் செய்தது. அது வயிற்று பிள்ளதாச்சி, எப்படி உட்கார்ந்திருக்கிறது நல்லதில்லை, எந்திரி என்று அதட்டியவர் அவளை மேலே தூக்கி தன் அருகில் அமர வைத்தார். அதில் விழிகள் கலங்க அவரை பார்த்தவள் அவரிடம், அம்மா என்ற வார்த்தையை அழைக்க என் வாழ்க்கையில நான் கொடுத்து வைக்கல. ஆனால் உங்களையும் மாமாவையும் நான் இதுவரை அப்பா அம்மாவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கூப்பிடுறது தான் மாமா மாமின்னு கூப்பிட்டேனே தவிர மனதில் எப்போதும் உங்க 2 பேரையும் அம்மா அப்பாவை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சித்துவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உங்க பிள்ளைகள் நாங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருப்போம்னு நீங்க நம்புறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால தான் இவ்வளவு பிரச்சனை. சித்து ரொம்ப நல்லவன். எனக்காகவே அவன் வாழ்க்கை பாழாக்கிக்கிட்டான். நீங்க என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, தயவு செய்து அவனை தப்பா நினைக்காதீங்க. அவனை போல ஒரு நல்ல மனிதன் இந்த உலகத்தில் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. இதுக்கு மேலேயோ உங்ககிட்ட மறைக்க எதுவும் இல்லை. சித்து என்கிட்ட வாங்கின சத்தியத்தை மீற போகிறேன். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னை ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல. சித்துவை மகனாக ஏற்றுக்கோங்க, அது போதும் எனக்கு. என்னை விட அவன் தான் உங்கள் மேலே ரொம்பவே அதிகமாக பாசம் வச்சுருந்தான் என தன் வாழ்வின் கருப்பு கடந்த காலத்தை அவரிடம் சொல்ல ஆரம்பித்தாள். சித்து அங்கு இல்லை. மருத்துவர்கள் அவனை அவசரமாக தேவையான மருந்து மற்றொரு மருத்துவமனையிலிருந்து எடுத்து வர வேண்டும் என்று அவனை அனுப்பியிருந்தனர். அதற்காக அவன் சென்றிருந்த நேரம் தன் மாமியிடம் தன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி கூற ஆரம்பித்தாள் ஆதர்ஷினி. 23 வருடங்களுக்கு முன் அன்னை தெரசா அனாதை இல்லம் பிறந்த குழந்தையாய் பிறந்த 1 மணி நேரத்தில் அனாதை இல்லத்தின் வாசலில் போட்டுவிட்டு சென்றனர். ஆதர்ஷினியின் தாயின் தந்தை முறை தவறி பிறந்தவளாயிற்றே. எங்கே ஊருக்கு தெரிந்தால் தங்களையும் முறை தவறி பேசிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் அவள் தாயின் தந்தை பிறந்தவுடனே கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வாசலில் போட்டுவிட்டு சென்று விட்டார். இந்த ஆசிரமத்தில் காதல் என்பது அன்பு, பாசம், தாய்மை என அனைத்தும் கலந்து ஊட்ட வேண்டிய உன்னதமான ஒரு உணர்வு. ஆனால் அவளின் தந்தையோ காதலில் காமத்தினை ஊட்டியதால் வந்த விளைவுதான் ஆதர்ஷினி. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து திருமணத்திற்கு முன்பே தொடர்பு வைத்து கொண்டதால் வந்த மொட்டுதான் ஆதர்ஷினி. அவளின் தாயார் அவளின் தந்தையிடம் சென்று இந்த விஷயத்தை கூற, அவளின் தந்தையோ, நான் பழகியது உன் உடல் சுகத்திற்கு மட்டும்தான், உள்ள சுகம் எனக்கு தேவையில்லை, நீயும் எனக்கு தேவையில்லை என்று கூறி அவரை நிர்கதியாக விட்டு சென்று விட்டார். அவள் தாயின் தந்தைக்கு விஷயம் தெரிய வர அவளை கருவிலேயே அழிக்க செல்லும் போது அவரின் உடல்நிலை காரணமாக அழிக்க முடியாது என்று கூறிவிட்டனர். பின் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற அவரின் தந்தை படிப்பிற்கு வெளியூர் அனுப்புவதாக சொல்லி சென்னை கூட்டி வந்து அவரின் பிரசவம் வரை பொறுத்திருந்து குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து போட்டுவிட்டு அவளின் தாய்க்கு மற்றொரு திருமணத்தை ஏற்பாடு செய்து விட்டார். அந்த ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைகளாவது உண்டு. ஒரு நல்ல உள்ளம் அதை நடத்தி வருகிறது. அந்த உள்ளத்தின் பெயர் லட்சுமி அம்மா. திருமணம் என்பதை செய்து கொள்ளாமல் சேவை ஒன்றே பெரிதென இந்த ஆசிரமத்தை நடத்தி கொண்டு வருகிறார் லட்சுமி அம்மாள். பிறந்த குழந்தையை கையில் ஏந்தி அவளுக்கு ஆதர்ஷினி என்ற பெயரையும் சூட்டி நன்றாக பார்த்து கொண்டனர். 3 வேளையும் கஞ்சி, யாரோ பெரிய மனிதர்களின் பிறந்த நாள், திருமண நாள் என்ற விசேஷம் என்று வரும்போது அரிசி சாதம் என்பதை கண்ணில் காண முடியும். அதுவும் அளவு குறைவாய்தான் கிடைக்கும்.
யாரோ நல்லுள்ளங்கள் பெரிய மனது செய்து தரும் சில பல நோட்டுகளை வைத்துதான் அந்த ஆசிரமம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆதர்ஷினியை பொறுத்தவரை இந்த ஆசிரமம் தான் உலகம், இதுதான் அவள் வாழ்வு. மனிதர்கள் என்றால் இங்கு உள்ளவர்கள் மட்டுமே. பேச்சு வந்ததும் அவள் முதலில் அழைத்தது காயு என்ற அழைப்புதான். அந்த ஆசிரமத்தில் வாழும் அவளை போலவே மற்றொரு ஜீவன் காயத்ரி. 10 வயது சிறுமி அவள் ஆதர்ஷினிக்கு தாய் போல் அல்ல, அதற்கு மேல் குழு குழுவென பொம்மை போல் இருந்த ஆதர்ஷினி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வயது வித்தியாசம் பார்க்காத நட்பு என்று சொல்லலாம். ஆதர்ஷினிக்கு 1 வயது என்றால் காயத்ரிக்கு 10 வயது. இருவரும் அந்த ஆசிரமத்தில் ஒன்றாகவே சுற்றும் நண்பர்கள். அவளுக்கு உண்ண கற்றுக் கொடுத்து, உறங்க கற்றுக் கொடுத்து, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது காயத்ரி தான். தான் அவளின் வாழ்க்கையில் கடைசி வரை வரப்போவதில்லை என்பதை முன்னரே அறிந்துதான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தால் போலும். 10 வயது சிறுமிக்கு வாழ்க்கை என்றால் என்ன தெரியும்? அதுவும் கூண்டு கிளியாய் உள்ள வாழ்க்கையில் அவளுக்கு தெரிந்த வகையில் போதித்திருந்தாள். 28 வருடங்களுக்கு முன் சென்னையில் உள்ள பிரபலமான செல்வந்தர் மட்டுமே நுழைய முடியும் அந்த மருத்துவமனையில் நல்ல முகூர்த்த நேரத்தில் பளிங்கு சிலை என வெண்ணையில் செய்த பொம்மை போல் இப்பூமியில் அவதரித்தான் சிதேஷ் ஹரிஹரன். ஆண் பிள்ளை பிறந்தவுடன் அவனின் தாய்க்கும் தந்தைக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்குள்ள செல்வத்திற்கு ஒற்றை இளவரசனாய் பிறந்திருக்கிறான் என்றால் மகிழ்ச்சிக்கு அளவு தான் ஏது. சிதேஷ் பிறந்தவுடன் அவனின் தந்தை ராமமூர்த்தி ஊரில் உள்ள அனைத்து செல்வந்தர்களையும் வரவழைத்து திருவிழாவை நடத்தி காட்டினார். ஆனால் விழா நாயகனோ தனித்து விடப்பட்டான். இதுதான் அவனின் முதல் தனிமை. தங்க தொட்டிலில் தான் கிடந்தான். சுற்றி எல்லாமே வைரங்களாலும் தங்கத்தாலும் தான் இருந்தது. ஆனால் அவனை தாளாட்ட ஒருவர் இல்லை. பசி என்று அழும்போது மார்பு காம்புகளில் பால் கொடுக்க ஆள் இல்லை. பசிக்கு அழுகிறானா, வேறு எதற்காக அழுகிறானோ என பதற அங்கு மனித ஜீவன் இல்லை. தனிமை 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 மட்டுமே அவன் வாழ்வு. சுற்றிலும் 100 வேலையாட்கள் இருப்பினும் அன்னைக்கு நிகர் யார் அவர்? ஆனால் அவன் அன்னையை காண்பதே அரிதாகி இருந்ததே. தங்கத்திலே சிறப்பிருந்தாலும் அது காலுக்கு தானே சேரும். கல்லிலே செய்தாலும் கடவுளை கையெடுத்து தானே வணங்க வேண்டும். இதுதான் அவன் நிலை. தங்கமும் வைரமும் சுற்றியிருந்தாலும் சிறு வயதில் அனுபவிக்கப்பட வேண்டிய தாயின் பாசம், தந்தை தோல் சாய்ந்து உறங்கும் உறக்கம், உணவூட்டும் அன்னை, கதை சொல்லி தூங்க வைக்கும் தந்தை என எதுவுமே அவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஆதர்ஷினி இல்லாமல் அனாதை, சிதேஷ் இருந்தும் அனாதை. இருவருக்குள்ளும் உள்ள வித்தியாசம் அதுவே. இருவரையும் ஒன்று சேர்க்க கடவுள் முடிவு செய்து விட்டார். அதற்கான சந்தர்ப்பத்தையும் அவரை ஏற்படுத்தி கொடுத்தார். சிதேஷின் 8வது பிறந்த நாள். அவனின் ஒவ்வொரு பிறந்த நாளையும் அவனின் பெற்றோர்கள் ஊரையே வளைத்து கொண்டாடி வந்தனர். பிறந்த நாள் கொண்டாட்டம் பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காக பெற்றோர்கள் செய்வார்கள். ஆனால் அவனின் பெற்றோருக்கோ அது ஒரு கௌரவ விஷயம். அனைவரும் தங்களை பெருமைப்பட பேச வேண்டும் என்பதற்காக கொண்டாடினர். 5 வயதிலேயே அவனுக்கு சலிப்பு தட்டிவிட்டது இந்த வாழ்க்கை. தாய் தந்தையின் குணம் என்ன என்பதை அறிந்து கொண்டது. அவனுக்கு வாழ்க்கையில் விரக்தி தான் வந்தது. இயந்திர கதியாகத்தான் சுற்றி வந்தான். அவனது 8வது பிறந்த நாளில் அவன் தந்தை ராமமூர்த்தி அனைவரும் தங்களை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக சென்னையில் உள்ள அந்த ஆசிரமத்திற்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். சிதேஷின் கையால் வழங்க வேண்டும் என்று கூற அவனும் விருப்பமே இல்லாமல் கிளம்பி வந்தான். அவனின் தாய் அப்பொழுது கூட வரவில்லை. இந்த மாதிரியான இடத்திற்கெல்லாம் நான் வந்தால் அங்கு உள்ளவர்களை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்கும். அதனால் தான் வரவில்லை. இங்கிருந்து மாலை நடைபெறும் விழாவிற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி தவிர்த்து விட்டார். அனைத்து குழந்தைகளும் வரிசையில் வந்து வாங்க அவன் அனைவருக்கும் உணவு வழங்கினான். ஒரு 10 குழந்தைகளுக்கு மட்டும் அவனை கொடுக்க சொல்லிவிட்டு மீதி குழந்தைகளுக்கு ஆசிரமத்தில் வேலை பார்ப்பவரை கொடுக்கட்டும் என்று அவர் தந்தை கூறிவிட சரி என கூறி அவ்விடம் விட்டு வந்தான். வந்தவன் காரில் சென்று அமராமல் அந்த இடத்தில் உள்ள மரத்திற்கு கீழுள்ள கல்மேடையில் வந்து அமர்ந்தான். சுற்றியுள்ள மரங்களின் சுகமான காற்று அவனுக்கு இதத்தை தந்தது. எந்நேரமும் ஏசி காற்றிலே இருந்தவனுக்கு இந்த காற்று புது வாசத்தை தந்தது. ஆழ்ந்து அனுபவித்தான். கண்மூடி ரசித்திருக்கும் வேளையில் அவளின் குரல் அவனின் செவிகளை தீண்டியது. அந்த குரலில் அவன் திரும்பி பார்க்க 3 வயது சிறுமியாய் சின்னதாய் ஒரு கவுன்
போன் போட்டுக்கொண்டு அங்கு மரத்தின் அருகில் இருக்கும் பொந்துவிடம் பேசி கொண்டிருந்தாள் ஆதர்ஷினி ஸ்ரீ. அவள் தட்டில் அவளுக்கென வாங்கிய உணவில் சிறிதளவு எடுத்து அந்த பொந்தின் அருகில் வைத்தாள். அங்கே ஒரு அழகான குட்டி அணில் வந்து அந்த உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. மீதி சாதத்தில் கொஞ்சம் காக்கைக்கு, கொஞ்சம் குருவிக்கு, கொஞ்சம் எறும்புக்கு கூட வைத்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சித்துவிற்கும் இதெல்லாம் புதிதாய் தோன்றியது. இப்படி கூட இருப்பார்களா என அவன் அவளை பார்த்து வியந்தான். அவளுக்கென்று உன்ன கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டு அவனை தாண்டி செல்லுகையில் என்ன நினைத்தாலோ அவனை பார்த்து நீ சாப்பிட்டியா என கேட்க அவன் உலகமே அவனுக்கு பிரகாசமாக தெரிந்தது. இதுவரை அவனிடம் அவன் அன்னை கூட கேட்காத ஒன்று. யாரென்றே தெரியாத தன்னிடம் அவள் காட்டிய அந்த அக்கறை அவன் வாழ்க்கையில் வசந்த காலத்தை தோற்றுவித்தது. அவன் இன்னமும் பதில் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவளோ இன்னும் சாப்பிடலையா, இந்தா சாப்பிடு என ஒரு வாய் உணவை எடுத்து அவனின் வாயருகே கொண்டு சென்று நீட்டினாள். அவளின் அந்த மழலைத்தனமான மந்திர பேச்சில் அவன் வாய் தானாக திறக்க அவள் அவனுக்கு ஊட்டிவிட்டாள். பிஞ்சு கையால் கொடுத்த அந்த சிறிய உணவு அவனுக்கு தேவாமிர்தத்தையும் தாண்டிய சுவையை தந்தது. 8 வயது சிறுவனுக்கு 3 வயது தேவதை தாயாக மாறி உணவு ஊட்டினாள். தாய்மை உணர்வுக்கு வயது ஏது? அந்த உணர்வை கொண்டவர்கள் வரம் பெற்றவர்கள் அல்லவா? ஆதர்ஷினி பிறந்தது வேண்டுமென்றால் சாபமாக இருக்கலாம். ஆனால் அவள் கொண்டது வரம்தான், தாய்மை என்னும் வரம். அதனையும் அவள் அவனுக்கு தான் வழங்கி அழகு பார்த்தாள். ஏன் இந்த வாழ்வு, எதற்கு இந்த வாழ்வு, போதும் இந்த வாழ்வு என்றுதான் இருந்தேன். நான் உந்தன் வாழ்வு, நானாக உந்தன் வாழ்வு, எப்பொழுதும் நான் மட்டுமே உந்தன் வாழ்வு என என் வாழ்விற்கே புது அர்த்தமாய் கிடைத்தாள் என்னவள். அத்தியாயம் 19. இது போன்ற ஒரு அன்பை அவன் வாழ்நாளில் இதுவரை சுகித்ததில்லை. தாய் பாசம் என்றால் இதுதானா என அவனுக்கு இன்றுதான் தெரிந்தது. தன்னிடம் இருந்த அந்த கொஞ்ச உணவையும் தனக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் முழுவதையும் அவனுக்கே ஊட்டிவிட்டாள் ஆதர்ஷினி. முழுவதையும் ஊட்டி முடித்தவள் அவனுக்கு தண்ணீர் புகட்டி வாயையும் துடைத்து விட்டாள். அந்த பிஞ்சு கையின் மென்மையை அவனின் உதட்டு ஸ்பரிசம் உணர்ந்ததும் அவனின் உள்ளம் எந்த மாதிரியான சந்தோஷத்தை அடைந்தது என அவளால் வரையறுக்க முடியாது. அவள் கொடுக்க கொடுக்க அவன் உண்டு முடிக்க அப்பொழுதுதான் அவன் தட்டையே பார்த்தான். அது காலியாக இருக்க அவன் அவளை நோக்கி உனக்கு நீ சாப்பிடலையா என கேட்க நீ சாப்பிட்டல, அது போதும். மற்றவங்க வயிறு நிறைய கொடுத்தா நம்ம வயிறு தானா நிறைஞ்சிடும்னு மேடம் சொல்லியிருக்காங்க. அதனால என் வயிறும் நிறைஞ்சிடும் என கூறி கலகலவென சிரித்தாள். 8 வயது சிறுவனுக்கு அவள் பேசுவது அபத்தமாகத்தான் தோன்றியது. இருந்தாலும் கள்ளமில்லா அந்த மழலையின் பேச்சில் அவன் தன்னையே தொலைத்து விட்டான். அவனின் பெயரை அவள் சித்து என்றும் அவளின் பெயரை அவன் ஆது என்றும் அழைத்து பூரிப்படைந்தனர் இருவரும். அன்று ஆரம்பித்த அந்த அன்பு விதை வேர்விட்ட செடியாய் வளர தொடங்கியது. தினமும் அவளை காண ஓடி வந்து விடுவான். வரும் பொழுது தவறாமல் ஏதேனும் ஒன்றை எடுத்து வருவான். அவள் கையால் ஊட்டிய உணவை உண்டால்தான் அவனுக்கு அந்த நாளே பூர்த்தியாகும். காயத்ரிக்கும் சித்துவிற்கும் நடுவில் இருப்பது சின்னதாய் ஒரு சிநேகம் மட்டுமே. காயத்ரி சித்துவை விட 2 வயது அதிகம் என்பதால் அவள் அவ்வளவாக அவனிடம் பேசியதில்லை. அவளின் எல்லை ஆதுவிடம் மட்டுமே. அதே போல்தான் சித்துவும். அவனின் பேச்சு, அன்பு, பாசம் எல்லாமே ஆது மட்டும்தான். அதையும் தாண்டி அவன் எதையும் அங்கு கவனித்ததில்லை. விதவிதமான இனிப்பு வகைகளை வாங்கி வந்து ஆதர்ஷினியிடம் அவன் தரும்போது அதன் பெயர் கூட என்னவென்று தெரியாமல் இதுதான் லட்டுவா, இதுதான் குலோப் ஜாமுனா என அவள் முட்டை கண் விரிய அவள் காட்டும் அந்த பூரிப்பை காண அவனுக்கு 2 கண்கள் பத்தாது. தனக்காக வாங்கி வந்தது தான் மட்டுமே உண்ண வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவளுக்கில்லை. அதே சமயம் மற்றவர்களுக்கும் சேர்த்து வாங்கி வாய் என சொல்லி அவனை கட்டாயப்படுத்தவும் இல்லை. தனக்கென்று வாங்கி வந்ததை இருக்கும் அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுத்துவிட்டு அவர்கள் உண்பதை பார்த்து சந்தோஷப்படுவாள் என்றால் அவளின் அந்த சந்தோஷத்தை பார்த்தே இவன் மகிழ்ச்சி கொள்வான். மழலை மனம் மாறாத அந்த முத்துப்பல் தெரிய அவள் சிரிக்கும் சிரிப்பிற்கு அவன் அவனின் சொத்தையே எழுதி தந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.
நாட்கள் அதன் போக்கிலோடு ஆதுவின் 5வது வயதில் அந்த இல்லத்தின் உரிமையாளர் லட்சுமி அம்மா திடீரென உடல்நலக் குறைவால் காலமானார். ஆதுவிற்கு அவரின் இழப்பை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள். பகலில் சித்து அவளை தேற்றிக் கொண்டிருந்தான் என்றால் இரவில் காயத்ரி அவளை தேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சோகத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாள். உரிமையாளர் இல்லாமல் அந்த இல்லம் நெருக்கடியாக நின்றது. ஆசிரமத்தை எடுத்து நடத்த ஆளில்லாமல் அந்த ஆசிரமம் தள்ளாடியது. சித்து ஆதவை தன்னுடனே வந்து இருந்து விடுமாறு எத்தனையோ முறை அழைத்து விட்டான். அவளோ தான் மட்டும் தனித்து வர முடியாது. ஆசிரமத்தில் உள்ள மற்றவர்களும் பாவம், மற்றவர்கள் துன்பத்தில் இருக்கும் போது தான் மட்டும் சுகமான வாழ்வு வாழ விருப்பமில்லை என அந்த சிறு வயதிலேயே அவளுக்கு தெரிந்த வகையில் அவனுக்கு தெரிவித்தாள். அவனுக்கு அவளின் நல்லுள்ளம் புரிந்தது. இதற்கு தீர்வு காண அவன் மாற்று வழி யோசித்தான். அது அந்த ஆசிரமத்தை தன் தந்தை ஏற்று நடத்தி வந்தால் இன்னும் சுலபமாக தான் ஆதுவை பார்த்து கொள்ள எளிதாக இருக்கும் என யோசித்தான். அதனைத் தொடர்ந்து அவன் தந்தையிடம் நாமளே அந்த ஆசிரமத்தை எடுத்து நடத்த வேண்டும் என வற்புறுத்த முதலில் அனைவருமே அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறு பிள்ளைக்கு எதற்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் என அவனின் தாயார் ரம்யா தேவி மிகவும் கடிந்து கொண்டார். எல்லாவற்றுக்கும் அமைதியாக செல்பவன்தான். தாய் தந்தை என்ன சொன்னாலும் பிடிக்கவில்லை என்றாலும் செய்யும் மகன்தான். முதன்முறையாக கோபப்பட்டான் அவர்களின் மீது. காரணம் ஆதர்ஷினி மீது அவன் வைத்திருக்கும் எல்லையில்லா பாசம்தான். மிகவும் பிடிவாதம் பிடித்தான். 4 நாள் உணவும் எடுத்துக்கொள்ளாமல், பள்ளிக்கும் செல்லாமல், யாருடனும் பேசாமல் அறையிலேயே முடங்கி தனது போராட்டத்தை நடத்தினான். ஆனால் மாலை ஆதர்ஷினியை சந்திப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. அதேபோல் அவள் கையால் உணவு உண்பதையும் தவிர்க்கவில்லை. இவனின் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை பார்த்த ராமமூர்த்தி அவரின் ஆருயிர் தோழனான விஸ்வநாதனிடம் சிதேஷின் பிடிவாதத்தை பற்றியும் இதற்கு என்ன செய்யலாம் என ஆலோசனை கேட்க அவரோ சரி எடுத்து நடத்து என கூறிவிட்டார். ஏனென்று காரணம் கேட்டதற்கு பின்னாளில் வருமான வரி சோதனை ஏதாவது நடந்தால் இதற்கு செலவழித்து விட்டோம் என கணக்கு கூற முடியும். அது மட்டுமில்லாமல் இப்பொழுது இந்த ஆசிரமத்தை எடுத்து நடத்துவதால் சமூகத்தில் நம் மீது இருக்கும் மதிப்பு இன்னமும் உயரும். நம் தொழிலில் நாம் அடுத்த படி செல்வதற்கு இந்த மதிப்பு நமக்கு கை கொடுக்கும் என ஆலோசனை தர அவருக்கும் அது சரி எனப்பட்டது. ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்க அவர் திட்டம் போட்டார். இது செய்வதன் மூலம் பிள்ளையும் மகிழ்ச்சி அடைவான், வேறு பல பலன்களும் கிடைக்கும் என்பதால் அவர் இதற்கு சம்மதித்தார். சிதேஷின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது இனி என் சொந்தம், அவள் இனி தன்னுடனே இருப்பாள் என்ற எண்ணமே அவனுக்கு புதுவித மகிழ்ச்சியை தந்தது. ஒரு நல்ல நாளில் அந்த ஆசிரமத்தின் பொறுப்பு அதிகாரப்பூர்வமாக சித்துவின் பெயருக்கு மாற்றப்பட்டது. தற்பொழுது அவனுக்கு சிறு வயது என்பதால் அவன் பொறுப்பேற்கும் வரை அவனின் தந்தை ராமமூர்த்தி பார்த்து கொள்வார் என சட்டப்படி பதிவு செய்யப்பட்டது. அந்த விழாவிற்கு ரம்யா தேவி, ஷர்மிளா, அவளின் தாய் தந்தை அனைவரும் ஆசிரமத்திற்கு வந்திருந்தனர். அப்பொழுதுதான் ஆதுவை சிதேஷ் ஷர்மிளாவிடம் அறிமுகப்படுத்த பார்த்த மாத்திரத்திலேயே அவளுக்கு ஆதுவை பிடிக்காமல் போய்விட்டது. மேல்தட்ட வர்க்கம் அல்லவா, கீழ் மக்களை மனிதர்களாக கூட எண்ணியதில்லை. இவள் மட்டும் விதி விலக்காய் என்ன? ஆதுவும் அவள் சித்து சித்து என அவனை செல்ல பெயர் வைத்து அதீத உரிமை எடுத்து பேசுவது பழகுவதை பார்க்க பார்க்க அவளுக்கு அவள் மீது அப்பொழுதே ஒருவித வன்மத்தை தோற்றி வைத்தது. தான் அவனை ஹரி என்று செல்ல பெயர் வைத்து அழைக்க அது அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. இதுவே ஆது அவனை சித்து என்று அழைத்தவுடன் அவன் கண்ணில் அப்படி ஒரு ஒளி தோன்றுகிறது. அப்படி என்றால் அவனுக்கு என்னை விட அந்த அனாதை கழுதை அழைப்பதுதான் பிடித்திருக்கிறதா என அதனை நினைக்க நினைக்க அவளுக்கு அவ்வளவு எரிச்சல் வந்தது. முழுக்க முழுக்க ஆதர்ஷினி மீது மட்டும். காலங்கள் அது பாட்டுக்கு ஓட சித்துவின் வற்புறுத்தலால் அந்த ஆசிரமம் நன்கு வளர்ச்சி பெற்றது. 3 வேளையும் நல்ல உணவுகள், அவர்கள் கல்வி அறிவை பெற அருகிலேயே ஒரு பள்ளி நிறுவி அதிலேயே அனைவரையும் படிக்க வைத்தான். அவனுடைய பள்ளி நேரம் முடிந்த பின் நேராக அவன் வருவது ஆசிரமம்தான். ஆதுவிற்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்துவிட்டு அவனும் அங்கேயே படித்துவிட்டு அவள் ஊட்டும் உணவை உட்கொண்டு விட்டு இரவுதான் வீட்டிற்கு வருவான். அவனின் பெற்றோர்களுக்கு இவனின் இந்த நடவடிக்கை சுத்தமாக பிடிக்கவில்லை. எத்தனையோ முறை கண்டித்தும் பார்த்துவிட்டனர். ஆனால் அவன் அவர்களின் பேச்சை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. சிறு வயதில் அவர்கள் காட்டிய உதாசீனத்தை தற்பொழுது அவர்களுக்கே திருப்பி கொடுத்தான். இதன் நடுவே ஷர்மிளாவும் நிறைய தடவை அவனிடம் சொல்லிவிட்டாள். அவனோ உனக்கு பிடிக்கவில்லை
பிடிக்கவில்லை என்றால் போ, எனக்கு ஆதர்ஷினி கூட இருப்பதுதான் பிடித்திருக்கிறது என கூறி அவளை அலட்சியப்படுத்துவான். அவளுக்கு அது மேலும் ஆதர்ஷினி மீது வன்மத்தை வளர்த்தது. ஆசிரமம் சென்றால் அவளை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்துவாள் ஷர்மிளா. வார்த்தைக்கு வார்த்தை அவளை அனாதை அனாதை என கூறி எள்ளி நகையாடுவாள். அப்பொழுதெல்லாம் காயத்ரி தான் அவளை அவளிடமிருந்து காப்பாற்றி கூட்டி சென்று விடுவாள். எதிர்த்து பேச முடியாதே, அவர்களின் நிலை அப்படி. ஆனால் சிதேஷ் வந்தவுடன் அவனிடம் நடந்த அனைத்தையும் கூறிவிடுவாள் காயத்ரி. அந்நேரம் அவனுக்கு ஷர்மிளா மீது கொலை வெறி எழும். கோபமாய் அவன் முகம் மாறியவுடனே அது அவனை சமாதானப்படுத்த தொடங்கிவிடுவாள். விடி சுத்து, அவங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அனாதை தானே, இதற்கு எதுக்கு கோபப்பட வேண்டும்? என்மேல் சத்தியமா நீ அவங்க கிட்ட கோபப்படக்கூடாது என சத்தியம் வாங்குபவளின் சத்தியத்தை மீற முடியாமல் அவன் அமைதியாய் போய்விடுவான். அதன் பின் ஷர்மிளாவிடம் ஒதுக்கம் காட்ட ஆரம்பித்தான். நாளடைவில் அது பெரும் விரிசலாக மாற அதற்கும் ஆதுதான் காரணம் என்று சொல்லியே ஆதுவை வெறுத்தாள் ஷர்மிளா. காலங்கள் வேகமாக செல்ல ஒரு நாள் அவர்களின் பள்ளியில் படித்து கொண்டிருந்த 15 வயது நிரம்பிய காயத்ரியின் மீது ராமமூர்த்தியின் பார்வை விழுந்தது. அப்பொழுதுதான் 10 வயதில் அடியெடுத்து வைத்த அந்த மலராத மோட்டின் மேனியை அனுபவிக்க ராமமூர்த்தியின் கழுகு பார்வை ஆசை கொண்டது. ஆசிரமமும் பள்ளியும் பக்கத்து கட்டிடம் என்பதால் நடக்கும் தொலைவு மட்டுமே. எப்பொழுதும் ஆதர்ஷினியை அழைத்து கொண்டுதான் அவள் ஆசிரமம் செல்வாள். அன்று அவ்வாறே அவளை அழைத்து செல்ல பள்ளியின் காவலாளி ஆசிரியர் காயத்ரியை அழைப்பதாக கூற அவளும் ஆதர்ஷினியை இல்லம் செல்ல சொல்லிவிட்டு மீண்டும் பள்ளியினுள் சென்றாள். காவலாளி ஒரு அறைக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு அவளுக்கு தெரியாமல் வெளியில் வந்துவிட அவளோ அறையில் யாரும் இல்லையே என அவள் கேட்கும் முன் கதவு தாளிடும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே ராமமூர்த்தி நின்றிருந்தார். அவரின் அந்த கழுகு பார்வை அவள் மேனியில் ஊறுவதை பார்த்து அவளுக்கு நடக்கப் போகும் விபரீதம் புரிந்துதான் இருந்தது. அவளோ அவரிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராட அந்த சிறிய மோட்டால் புயல் போல் தன்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் அவரிடமிருந்து விடுபட முடியவில்லை. கதற கதற அந்த முயல் குட்டியை வேட்டையாடினான் அந்த மனித மிருகம். மீண்டும் மீண்டும் வேட்டையாட அந்த மிருகத்தின் வலிமையை தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த பூ மொட்டிலேயே கருகியது. கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசம் தடைப்பட இன்னும் வாழ்க்கையே தொடங்காத அந்த இளங்குருத்து பட்டு போய் தன் உயிரை அந்த இடத்திலேயே விட்டது. மிருகங்கள் கூட தன் இனத்தையே அழைத்து கொள்ளாது. ஆனால் மனித உறவில் நடமாடும் மிருகங்களின் காம பசிக்கு சின்னஞ்சிறிய மொட்டு கூட அளிக்கப்படுகிறது அவர்களால். மகளின் ஒத்த வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு தன் மகள்கள் தான் என்ற எண்ணத்தை ஏனோ வசதியாக மறந்துவிட அதனால் பலியானது என்னமோ. வாழ்வே என்னவென்று தெரியாத சின்னஞ்சிறுசுகள் தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும். மனிதம் என்ற ஒன்று உயிர் பெறும் வரை இது போன்ற கொடூரங்கள் நிகழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. வெகு நேரம் காயத்ரியை காணாமல் ஆதர்ஷினி தவித்து போய்விட மீண்டும் பள்ளிக்கே சென்று பார்க்கலாம் என அவள் பள்ளிக்கு வந்தாள். அங்கு முழுவதும் அவளை தேடி அலைந்தாள். கடைசியாக அவள் காயத்ரி இருக்கும் அந்த அறையை நெருங்க ஜன்னல் வழியாய் அவள் எதேச்சியாக பார்க்க அவள் பார்த்தது இரத்த வெள்ளத்தில் உயிரற்ற சடலமாய் கிடந்த காயத்ரியை தான். அவளுக்கு காயத்ரியின் நிலை என்னவென்று தெரியவில்லைதான். ஆனால் அவளுக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது என்று மட்டும் தெரிந்தது. அருகில் நிற்கும் நபரை பார்க்க அவரின் முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் அவரின் கை விரலில் உள்ள அந்த மோதிரம் அவளுக்கு நன்றாக தெரிந்தது. யாருடனோ அலைபேசியில் அவர் பேசிக்கொண்டிருக்க முகம் மட்டும் ஜன்னலின் வழியாக சரியாக தெரியவில்லை. காயத்ரியின் நிலையை காண காண அவளுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. என் காயுவிற்கு என்னமோ ஆகிவிட்டது, என் காயுவிற்கு என்னவோ ஆகிவிட்டது என மீண்டும் மீண்டும் முணுமுணுத்தவள் ஒரு கட்டத்தில் அங்கேயே மயங்கி சரிந்தாள். உறக்கம் என்பது என்னவென்று தெரியாமல் இருந்தேன். இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். மடியில் துயில் கொள்ளும் மழலையாய் நான் உன் மனதில் துயில் கொண்டிருக்கிறேன் என்று. அத்தியாயம் 20. இதோ இன்றோடு 6 மாதங்கள் கடந்துவிட்டது. காயத்ரி அந்த மூர்க்கனால் உயிரிழந்து இந்த 6 மாத காலமும் சுயம் இழந்துதான் இருந்தாள் ஆதர்ஷினி. காயத்ரியை அந்த நிலையில் கண்டதும் அவள் மயங்கி சரிந்ததை யாருமே கவனிக்கவில்லை. வெகு நேரம் மூச்சு பேச்சில்லாமல் அந்த இடத்திலேயே தான் இருந்தாள். காயத்ரி இறந்து விடுவாள் என ராமமூர்த்தி கனவிலும் நினைக்கவில்லை. அவள் இறந்தவுடன் அடுத்து என்ன செய்வது என யோசிக்க விஸ்வநாதன் அவருக்கு அதிலிருந்து தப்பிக்க ஆலோசனை வழங்கினார். அதன்படி காயத்ரியின் மரணம் இவர்களால் சீரழிக்கப்பட்டு இறந்ததாக இல்லாமல் அவள்
மேல் மாடியில் இருந்து காலிடறி விழுந்ததாக திசை திருப்பி விடப்பட்டது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்து உள்ள மனிதர் சேவை மனப்பான்மையுடன் இந்த ஆசிரமத்தை எடுத்து நடத்துகிறார். அதனால் அவர் சொல்வது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும் என அனைவரும் நம்பினர். போதாத குறைக்கு பள்ளியின் காவலாளி வேறு அப்படிதான் அவள் இருந்ததாக சாட்சி சொல்ல அனைவரும் அதுவே உண்மை என நம்பினர். அவசரமாக அவள் உடல் அடக்கம் செய்யப்பட ஆதர்ஷினி அங்கு இருப்பதை யாரும் கவனிக்கவில்லை. வழக்கமாக அவள் சந்திக்க வந்த நேரம் காயத்ரி இறந்த செய்தி சித்தேஷிற்கு தெரிய வர அவன் மிகவும் வருத்தப்பட்டான். அவ்வளவாக பேசியதில்லைதான், ஆனால் ஆதர்ஷினிக்கு பிடிக்குமே, அதனாலேயே அவனுக்கும் பிடிக்கும். அந்த சமயத்தில் தன்னுடைய ஆறுதல் ஆதர்ஷினிக்கு தேவை என அவன் அவளை தேட எங்கும் அவள் இல்லை. அங்கு உள்ளவர்களிடம் அவன் விசாரிக்க கடைசியாக அவள் பள்ளிக்கு தான் சென்றாள் என கூறியவுடன் அங்கு சென்று தேட அவள் மயங்கிய இடத்தில் அவளை கண்டெடுத்தான். பார்த்ததும் அவன் பதறி போய் அவளை எழுப்ப அவளுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தது. உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட தீவிர சிகிச்சை பிரிவில் அவளுக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. உடலளவில் தேறி இருந்தாலும் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள். உறங்கிக் கொண்டே இருப்பவளின் தூக்கத்தில் இரத்த வெள்ளத்தில் உள்ள காயத்ரி நினைவு வர அதன் தாக்கத்தால் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து காயுவிற்கு என்னமோ ஆகிவிட்டது. நான் போய் அவளை காப்பாற்றணும், என்னை விடுங்க விடுங்க என்று மருத்துவமனையை ஒரு வழி ஆக்கிவிடுவாள். அனைவரும் காயத்ரி இறந்தது அவள் மனதை பாதித்திருக்கும் என கூற அவளோ இல்ல காயு, அப்படி இருக்கவில்லை, வேறு மாதிரி தான் இருந்தாள் என அனைவருடனும் கூற சிறு பெண் என்பதால் அவளால் அதற்கான விளக்கம் தர முடியவில்லை. மனநலம் பாதிக்கப்பட்டு பேசுகிறாள் என கூறி அவளின் பேச்சை அலட்சியப்படுத்தினர். சித்துவும் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவள் கேட்பதாக இல்லை. அவள் கத்தி கதறி அழுவதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மெல்ல மெல்ல அந்த துயரத்திலிருந்து அவளை வெளிவர செய்ய மிகவும் குறும்புத்தனம் நிறைந்தவனாய் தன்னை மாற்றிக்கொண்டான். உடலும் மனமும் சற்று தேறி வந்தது அவளுக்கு. முன்பு போல் கத்தி ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்யாமல் இருந்தால்தான். ஆனால் முன்பிருந்த அந்த பூ மலரும் சிரிப்பை காணவில்லை அவளிடம். அவளின் சிரிப்பை மீட்டெடுக்க மிகவும் பாடுபட்டான் சிதேஷ். ஒரு நாள் அப்படிதான் அவளை அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அவளுக்கென்று நியமிக்கப்பட்ட செவிலியர் தலையில் அவருக்கு தெரியாமலேயே பேப்பர் ராக்கெட் செய்து கொண்டையை சுற்றி நட்டு வைத்து விட்டான் சிதேஷ். அதை பார்த்ததும் அவள் இருக்கும் எல்லா கவலைகளையும் மறந்து வாய்விட்டு சிரித்து விட்டாள். அதுவே போதுமானதாக இருந்தது அவனுக்கு. நாள் போக்கில் அவள் அவனின் குறும்புகளை ரசித்து சிரித்து என காயத்ரியின் மறைவிலிருந்து வெளிவர ஆரம்பித்திருந்தாள். அவளை திசை திருப்பும் விதமாக அவனின் குறும்பும் படிப்பையும் அவளுக்கு கொடுத்தான். அவனின் ஊக்கத்தால் நன்றாகவே படித்தாள். சித்தேஷும் காயத்ரி மறைவிற்கு பின் ஆசிரமத்தை தானே எடுத்து நடத்தினான். சுற்றிலும் சிசிடிவி கேமரா, பாதுகாப்பு வளையங்கள், கட்சி தேர்ந்த ஆசிரியர்கள், சிறுவருக்கு ஆண்கள், சிறுமிகளுக்கு பெண்கள் என தனித்தனியே சிறந்த காப்பாளர்களை அமர்த்தல் என அவனால் எவ்வளவு வளப்படுத்த முடியுமோ அவ்வளவும் செய்தான். ராமமூர்த்தி அதன் பின் ஆசிரமத்திற்கு வருவதை தவிர்த்து கொண்டார். நிறைய தவறுகள் செய்திருக்கிறார் தான், ஆனால் கொலை என்பது பெரிய விஷயமாக தோன்றியது அவருக்கு. அங்கே சென்றால் தேவையில்லாத பயம் வரும் என்று அங்கே செல்வதே இல்லை. முழு கண்காணிப்பும் சித்துவிடம் தான் இருந்தது. நவீன பள்ளிகளைப் போல் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தான். அங்கு இருப்பவர்களின் தேவை அறிந்து சேவை செய்தான். இதன் மூலம் அவனுக்கு கிடைக்கும் பெரிய சந்தோஷம். ஆது சந்தோஷப்படுவாளே, அதுவே அவனுக்கு போதும். பள்ளி படிப்பை முடித்து அவன் இங்கேயே கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுத்தான். கல்லூரியில் அவன் செய்யும் அத்தனை லூட்டிகளையும் மீண்டும் ஒரு முறை ஆதர்ஷினியிடம் மறு ஒளிபரப்பு செய்யவில்லை என்றால் அவனுக்கு தூக்கம் என்பதே வராதே. தினமும் மாலை வந்து விடுவான். அது தவிர்த்து ஆசிரமத்தில் உள்ள பொதுவான தொலைபேசியிலும் அவ்வப்பொழுது பேசிவிடுவான். மொத்தத்தில் இருவரின் உடல்தான் வேறு எங்கோ இருக்கும் உள்ளம் அருகாமையில் மட்டுமே இருந்தது. அவனின் 14ஆம் வயதில் அவள் பூப்பெய்திய போது கூட அவனை மட்டுமே அவள் நாடினாள். அன்று ஏதோ அவளுக்கு அசௌகரியமான இருக்க என்னவென்று அவள் பார்க்க அவளது ஆடை முழுவதும் கரை படிந்திருக்க மிகவும் பயந்து போய்விட்டாள். காலை முதல் அவளின் இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். யாரிடமும் எதுவும் கூறாமல், உணவு உண்ணாமல், காப்பாளர் கேட்ட கேள்விக்கு எதற்கும் பதில் கூறாமல் அங்கேயே அமர்ந்திருக்க அவருக்கு பயம் பிடித்து கொண்டது. உடனே சிதேஷிற்கு அவர் தகவல் தெரிவிக்க கல்லூரியில் இருந்த அவன் என்னமோ ஏதோ என்று பாதியிலேயே கிளம்பி வந்துவிட அவனை பார்த்ததும்
முழுவதும் வில்லிலிருந்து விடப்பட்ட அம்பாய் அவனை ஆற தழுவி கொண்டாள். அவளின் அந்த கண்ணீர் அவன் சட்டையும் தாண்டி அவன் நெஞ்சை நினைத்தது. காயத்ரி இருந்தபோது இருந்த அழுகை இத்தனை வருடங்களாக காணாமல் போயிற்று. இப்பொழுதுதான் பார்க்கிறான் அவளின் அதீத அழுகையை. என்னவென்று அவன் மீண்டும் மீண்டும் கேட்க வாய் திறக்காமல் இருக்க அவனின் பிரத்யோக ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டான். என் மேல் சத்தியம், என்னன்னு இப்ப சொல்ற என கேட்க அவளோ அவளின் பின்புறம் இருந்த ஆடையை காட்ட அது முழுவதும் கரையாக இருக்க அவனுக்கு விஷயம் என்னவென்று புரிந்தது. அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு தேவையானவற்றை வரவழைத்து அவளுக்கு விலைக்கு புரிய வைத்தான். பயத்துடனே அவளும் அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு நடந்தாள். தாய் இருந்து செய்ய வேண்டிய அனைத்தையும் அவன் தாயாக இருந்து செய்தான். ஒருவருக்கொருவர் தாயாக மாறிய இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. அப்படி ஒரு பந்தம் தான் இருவருக்கும். அந்த ஒரு நிகழ்வு ஆதர்ஷினி மனதில் சிதுவின் மீது இருந்த பாசம், தாய்மை உணர்வு, இது எல்லாவற்றையும் மீறி வேறு விதமான ஒரு உணர்வை தோற்றுவித்தது. அந்த உணர்வு அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. வாழ்நாள் முழுவதும் இந்த அன்பு தொடர வேண்டும் என்ற ஆசையும் பிறந்தது. தினமும் அவன் கல்லூரியில் அவனுக்கு நடந்த காதல் கதைகளை கூற கூற ஏதோ ஒருவித பொது அனுபவமாக இருக்கும் அவளுக்கு. அவர்களிடமிருந்து அவன் தப்பித்து வந்த கதையெல்லாம் கூற அவர்களிடம் பேச விரும்பாதவன் தன்னிடம் மட்டும் பேசுகிறான் என்றால் தான் அவனுக்கு எவ்வளவு முக்கியம் என அந்த நினைப்பே அவளுக்கு அத்துணை தித்திப்பாக இருந்தது. காலங்கள் தன் போக்கில் நிற்காமலோட அவளும் அவளது உணர்வை என்னவென்று உணர்ந்து கொள்ளும் நாளும் வந்தது. ஆதுவின் 12ஆம் வகுப்பின் கடைசி தேர்வு எழுதிய பின் சித்துவின் வரவிற்காக காத்து கொண்டிருக்க வெகு நேரம் கழித்து அவளை சந்திக்க வந்தான். வெகு நேரம் காக்க வைத்து விட்டான் என அவள் கோபம் கொண்டு பேசாமல் இருக்க அவனோ அன்றுதான் ஸ்வேதா தன்னிடம் வந்து காதலை சொன்னதும் கடைசி நாள் விழாவும் நடைபெற்றதால் நேரமாகி விட்டது என கூறி மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான். அப்பொழுதுதான் அவள் அவனை நோக்கி, ஏன் சிது, காதல்னா என்ன, அது எப்படி இருக்கும் என புரியாமல் கேட்டாள். அதற்கான விளக்கம் அவளுக்கு தேவையான ஒன்றாய் இருந்தது. அவள் வைத்திருக்கும் எண்ணத்திற்கு இதுவரை பேர் தெரியவில்லை அல்லவா, அதனால் வந்தது இந்த கேள்வி. அவனோ அதற்கு விளக்கமாக, காதல்னா இந்த உலகத்தில் எல்லாமுமா, எல்லாமேவா, நமக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கள, அவங்க மேல நம்ம வச்சிருக்கும் அன்புக்கு பேர் தான் காதல். உதாரணமா உன்னையும் என்னையும் மாதிரி என அவன் கூறிய அடுத்த நொடி அவளின் வயிற்றுக்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்தன. அனைத்தும் வண்ணமயமாக தெரிந்தது. சுற்றி இருக்கும் பொருட்கள் எல்லாம் மறைந்து அவளுக்கான உலகத்தில் அவனும் அவளும் மட்டும் இருப்பது போல் ஒரு மாயை தோன்றியது. அவன் என்னமோ சாதாரணமாக கூறிவிட்டு சென்று விட்டான் தான். இவளால் தான் அந்த உணர்வை பிடித்திருந்து வெளிவர முடியவில்லை. அப்போ அவன் மீது இவள் வைத்திருக்கும் உணர்வுக்கு பெயர் காதலா? இதுதான் காதல் என்றால் நான் உன்னை காதலிக்கிறேன் சிது, எனக்கு எல்லாமேவா இருப்பது நீதான் சிது, இது எனக்கு வாழ்க்கை முழுவதும் தேவை என அவனை நினைத்து மனதோடு கூறியவளின் மகிழ்ச்சி அந்த வானத்தை தொட்டது. ஆனால் இந்த உணர்வை அவனுக்கு வெளிப்படுத்த அவளுக்கு பயமாக இருந்தது. அவன் இதை எப்படி எடுத்துக்கொள்ளுவானோ என்ற தயக்கம் அவளை ஆட்டி வைத்தது. தயக்கத்துடனே நாட்களை கடத்தினாள். அன்றே அவள் கூறியிருந்தாள், பின்னாடி நடந்த பல கசப்பான சம்பவங்களை தடுத்திருக்கலாமோ, விதி வலியது என சும்மாவா சொன்னார்கள். அவன் கல்லூரி மேற்படிப்பை வெளிநாட்டில் படிக்க வேண்டிய அவசியம் வந்தது. அவனால் அதை தடுக்க முடியவில்லை. போய்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம். அவளின் ஒரு மனமோ சரி என்றது. அவனின் எதிர்காலம் முக்கியம் அல்லவா என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாலும் காதல் மனமோ அவன் அருகாமை வேண்டும் என இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்தது. அவன் அவளின் எதிர்காலத்திற்காக அவனின் வெளிநாட்டு பயணத்தை தள்ளி போட்டான். இங்குள்ள கல்லூரியில் அவளை சேர்க்க முடிவு செய்து அவளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் விளக்கி கூறி எந்த படிப்பை தேர்ந்தெடுக்க விருப்பம் என கேட்க அவளோ எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் இருந்தாள். காரணம், இவ்வளவு நாள் ஆசிரமம், அதை ஒட்டி பள்ளி என்று இருந்தவளுக்கு வெளி உலகத்தை பார்க்க பயமாக இருந்தது. வெளி உலக மக்கள் எப்படி இருப்பார்கள் என்ற எண்ணமே அவளுக்கு மிகுந்த பயத்தை தோற்றுவித்தது. சித்துவும் உடன் இருக்க மாட்டான். அந்த உணர்வை அவளை ரொம்ப தைரியமாற்றதாக மாற்றியது. அதனால் சித்து அவளை வெளி உலகத்தை காண ஒவ்வொரு இடமாக கூட்டி சென்றான். அவளுக்கு எல்லாமே புதுவித அனுபவத்தை தந்தது. அவனுடன்
அவன் செல்லும் போது கூட விடாது அவன் கைகளை இறுக பற்றி கொண்டே செல்லும். அந்த ஒரு செயல் சொல்லும் அவளின் பயத்தை. ஆறுதலாக அவனும் அவளை தட்டி கொடுத்து கூட்டி செல்வான். ஒரு நாள் நண்பர்கள் அவனை ஒரு பார்ட்டிக்கு அழைக்க அவளையும் அழைத்து கொண்டு சென்றான். அவளுக்கு அந்த இடத்தில் இருப்பதற்கே மிகவும் சங்கடமாக இருந்தது. அந்த அறையில் ஆண்களும் பெண்களும் வித்தியாசம் தெரியாமல் கலந்து ஆடும் ஆட்டம், சுற்றிலும் மதுபானம், புகை மூட்டம் என இருக்க அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் அமர்த்திய இடத்தில் அமர்ந்தவளிடம் அவளுக்கென பழச்சாற்றை வாங்கி கொடுத்துவிட்டு அவன் மது அருந்த ஆரம்பித்தான். நிதானம் தவறும் அளவிற்கெல்லாம் குடிக்க மாட்டான். மேல்தட்டு வர்க்கம் அல்லவா, எங்கு சென்றாலும் சம்பிரதாயமாக ஒன்றில் 2 மிடறு வரை அறிந்துவிட்டு நானும் விழாவில் கலந்து கொண்டேன் என முடித்து விடுவான். அதன்படியே அங்கும் 2 மிடறு குடித்துவிட்டு கையில் வைத்து கொண்டு அங்கு ஆடுபவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனையும் உடன் வந்து ஆட சொல்லி தோழி ஒருத்தி அழைக்க உடன் சென்று ஆடிக்கொண்டிருந்தான். அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ஆதர்ஷினி. மற்றவர்கள் பெண்களை முழுவதுமாக தொட்டு தொட்டு ஆடிக்கொண்டிருக்க அவன் மட்டும் கண்ணியம் காத்து ஆடிக்கொண்டிருந்தான். இவன் என்னவன் என்ற பெருமை தானாக வந்து ஒட்டி கொண்டது அவளுக்கு. திடீரென அவனின் நண்பன் ஒருவன் இவளிடம் வந்து என்னுடன் வந்து ஆடுவா என வற்புறுத்த அவளுக்கு பயம் தொற்றி கொண்டது. அவள் அவனை தேட கூட்டத்தில் கலந்துவிட்ட அவன் அவள் கண்களுக்கு தெரியவில்லை. அருகில் அமர்ந்தவனோ வா வா என அவள் கையை பிடித்து அழைக்க அவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. கையை விடு விடு என அவள் போராடி கொண்டிருக்கும் வேளையிலேயே அவன் அங்கிருந்து தூர போய் விழுந்தான். சித்தேஷ் கொடுத்த அடியால் தூர போய் விழுந்தவன் அங்கிருக்கும் கண்ணாடி மேஜை மேல் விழ அது சில்லு சில்லாய் உடைந்தது. அவன் உடல் முழுவதும் கண்ணாடி குத்தி இரத்தம் வழிந்தது. எழுந்திருக்கவே முடியாமல் அணத்தி கொண்டிருந்தான். அவனும் அவன் நண்பனே. மற்ற நண்பர்கள் ஒரு சிலர் அவனை வந்து தூக்க, மற்ற ஒரு சிலர் இவனை வந்து பிடிக்க தடுத்து நிறுத்தினர். மற்ற நண்பர்கள் என்னவென்று விசாரிக்க அவன் நடந்ததை கூறினான். அனைவரும் சிதேஷை தான் திட்டினர். இது போன்ற இடத்திற்கு வந்தால் அனைவரும் அப்படித்தான் நடந்து கொள்வர். கூட வந்து ஆட சொன்னதற்கே இத்தனை கோபமா? அவனும் நம் நண்பன் தான், இவளுக்காக அவனை அடித்திருக்கிறாய் என்றால் அப்படி என்ன ஸ்பெஷல் இவள் என அனைவரும் சிதேஷிடம் தான் சண்டைக்கு வந்தனர். ஆமாம், அவள் எனக்கு ஸ்பெஷல் தான், அவள் மட்டும் தான் ஸ்பெஷல் என கோபமாய் எடுத்துரைக்க, அவ்வளவு ஸ்பெஷல் என்றால் நீ என்ன அவளை லவ் பண்றியா, கல்யாணம் பண்ணிக்க போறியா என நக்கலாய் ஒருவன் கேட்க பயத்தில் கலங்கி போய் நின்றிருந்த அவளை தன் தோளோடு அணைத்து, ஆமா லவ் தான் பண்றேன், கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன். இப்ப என்ன உங்களுக்கு? இனி யாராவது அவகிட்ட வம்பு வளர்த்தீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க என கச்சித்து விட்டு அவளை அழைத்து கொண்டு அவ்விடம் விட்டு நீங்கினான். அவன் சொன்ன சொல்லின் வீரியம் அவளை புயல் என தாக்கியது. மகிழ்ச்சி சுனாமி அவளை மொத்தமாக சுருட்டி போட்டது. அவள் சொல்ல தயங்கிய ஒன்று, அவள் வேண்டுமென்று பேராசைப்பட்ட ஒன்று என்று அவள் கண்முன்னே, ஆனால் அங்கு சொன்னவன் தன்னிடம் சொல்லவில்லையே என்ற ஏக்கமும் வந்தமர்ந்தது. அவளை ஆசிரமத்தில் விட்டவன் நடந்தவற்றை எண்ணி கலங்க வேண்டாம் என அவன் அவளுக்கு தைரியம் ஊட்டி அனுப்பி வைக்க, அவளோ அவனிடம் எதிர்பார்த்தது வேறு போல அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவனோ அவள் ரொம்ப பயந்திருக்கிறாள் என நினைத்து அவளை சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பினான். அவளின் அந்த ஏக்கம் நிறைந்த பார்வை அவனுக்கு என்னமோ உணர்த்தியது. ஆனால் பொருள் விளங்கவில்லை. உள்ளே செல்லும் வரை அவனையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். அவளின் சிந்தனையை முழுவதும் ஆக்கிரமித்திருந்தான் அவன். வீட்டுக்கு வந்தவன் தன்னிலை வந்து முடங்கியவனின் எண்ணமும் இன்று நடந்ததை தான் அசை போட்டது. அவன் சொன்ன அந்த வாக்கியத்தின் வீரியம் அவனுக்கு புதுவித அனுபவத்தை தந்தது. ஏதோ ஒரு இனம் புரியா உணர்வு அவனையும் இம்சை செய்தது. அவனின் நினைவையும் முழுவதும் அவள்தான் ஆக்கிரமித்திருந்தாள். இருவருக்குள்ளும் காதல் என்ற உணர்வின் விதை விதைக்கப்பட மெல்ல மெல்ல வேறுவிட தொடங்கி அதில் இருவரும் இதுவரை பார்க்காத இருவரை பார்த்தனர். காதலால் விதிக்கு ஏனோ கோபம் போல இருவரிடமும் கோரத்தாண்டவமாட காத்திருந்தது. வரும் காலங்களில் நள்ளிரவும் தாண்டிவிட்டது. இன்னமும் உன் நினைவுகள் என் தூக்கத்தை தூரம் தான் நிறுத்துகின்றன. கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என கேட்கும் கெஞ்சலிலும் உன் கெஞ்சல் நினைவுதான் வருகிறதே. என் செய்வேன் நான்?